ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். வாசிப்போம் சங்கீதம் 65 அதிகாரம் 2வது வசனம். ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருடத்திலும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, ஆசீர்வதித்து எல்லாம் அனுப்புவாங்க பாருங்க. எல்லா சபைகளும் அது நடந்துட்டு இருக்குது. என்ன வாக்குத்தத்தம் இன்னைக்கு தரப்போறாங்க, என்ன வாக்குத்தத்தம் தரப்போறாங்க, சபைக்கு என்ன அப்படின்ட்டு. ஆண்டவரே, இங்க என்ன ஒரு வாக்குத்தத்தம் தர மாதிரி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, எல்லா வாக்குத்தத்தையும் உனக்கு தந்துட்டேன். வாக்குத்தத்தம் என்ன பண்ணுது, உன்னுடையது போன்ட்டாரு. அவர் எப்போது அதான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எல்லா வாக்குத்தத்தமும் உனக்குரியது. அந்த வாக்குத்தத்தத்தில் என்ன ஆசீர்வாதம் உனக்கு தேவையோ அதை எடுத்து கிளைம் பண்ணு, உனக்கு அது அப்படியே உண்டாகும் கர்த்தர் சொல்றாரு. இதுதான் ஒன்றும் இல்லை, இந்த கடைசியில நம்ம உனக்கு கொடுக்க போறோம் இல்லைன்னு சொல்லலை, உங்க மனசு இன்னும் பலப்படுத்தி விடுறதுக்கு. ஆனா அதுதான் முழுக்க அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டா தப்பு. கார்டு கொடுத்த உடனே இந்த கார்டில் இருக்கிற அந்த ஒரு வசனத்தை வச்சே சில பேர் என்ன பண்ணுவோம், வருஷ கணக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்பான். அப்படி இல்லை. இந்த கார்டில் உங்களுக்கு ஒரு வசனம் கொடுக்குறோமா, அந்த வசனத்தில் ஒரு தேற்றப்படுத்த போறோமா, பலப்படுத்தப்படுறோமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அதை மட்டும் இல்லை, நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு. எதுவுமே நீ அனுபவிக்கலாம், எல்லாம் நம்முடையது. ஹல்லேலூயா. அவர் சொன்ன வார்த்தையை அவரிடத்திலே நான் சொல்வது மிக பெரிதான ஜெபம். அதை உடனடியாக கர்த்தர் கேட்கிறவர். ஆமென். கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பாரா கேட்க மாட்டாரா, கேட்பாரா கேட்க மாட்டாரா. நானா ஒரு புதிய விஷயத்தை உருவாக்கி கேட்கும் போது கூட பல டவுட்டுகள் வரலாம். கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணினதுல டவுட்டே வர வேண்டிய அவசியம் இல்லை. அதுலேயும் டவுட் வந்துச்சுன்னா எனக்கு தெரியாது. கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் நமக்கு தான் சொந்தம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். புரியுதுங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா, வருஷத்தில் ஏதாவது ஒன்று கொடுத்து இது ஒன்று தான் எங்கள் சபைக்கு கொடுத்துருக்காரு, அப்போ அதை ஒன்றை மட்டுமே வச்சு நடத்தணும். எதுக்கு மற்ற வாக்குத்தத்தெல்லாம் எடுத்து பேசவே கூடாது, எந்த நாளும் பேசவே கூடாது. 2023க்கு ஒரு வாக்குத்தத்தம் தான்ப்பா உனக்கு தருவேன், கடவுள் சொன்ன மாதிரி இவங்க சொல்லுவாங்க. அவர் என்னமோ 2022 ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, 2023 வாக்கு கொடுத்தாரு, அது ஒன்றை மட்டும் தான் தந்தான்ற மாதிரி ஆகி போயிடுது. அப்படியா? கிட்டத்தட்ட 5000க்கும் மேலான வாக்குத்தத்தங்கள் உள்ளே இருக்குது. நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாரு, சத்தியம் பண்ணியிருக்கிறாரு. சொல்லுவோம்ல, நீங்கள் சத்தியம் பண்ணல. மனுஷன் சத்தியம் பண்ணி ஏமாத்துறோம். இந்த கையில் எத்தனை சத்தியம் பண்ணியிருக்க மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன், ஆணையிட்டு சொல்லுகிறேன், உன்னை அப்படி கொண்டு வருவேன் இப்படி கொண்டு வருவேன்னு எல்லாம் பொய் பேச்சுகள். தேவையில்லை, ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தர் சத்தியமானவர். அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிறார், நான் அதை செய்வேன், உனக்கு அதை பண்ணுவேன்னா பண்ணுவா. நிச்சயமாக உன்னை ஆசிர்வதிப்பேனா ஆசிர்வதிப்பேன், ஆசிர்வதித்து இருக்கிறேன் அப்படின்னா ஆசிர்வதித்து இருக்கிறேன். அதான். அப்போ அதை தான் அப்படியே பிடிச்சிக்கிறோம். அவர் ஆசிர்வதிச்சிட்டான்னு. நாட்கள் செல்ல செல்ல ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிடறோம். அந்த நாட்கள் செல்ல செல்ல கொஞ்சம் தளர்வு உண்டாக ஆரம்பிச்சது நிறைய பேத்துக்கு. என்ன உண்டாகும், செய்வாரா, ஏதோ பைபிளை நம்ம பாட்டு ஏதோ ஒன்று எடுத்து விசுவாசிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. பைபிளில் வாக்கு பண்ண அனைத்துமே நமக்கும், இஸ்ரவேலருக்கு மட்டுமல்ல, நமக்கும் அதை சார்ந்தது. நாமும் கிறிஸ்துவின் மூலியமாய் அதை சுதந்திரிக்கிறோம். ஏனென்றால் கிறிஸ்துவும் அந்த இஸ்ரவேல் சந்ததியில் வருகிறார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்துவாலே பிறக்கிறார்கள். அப்போ கிறிஸ்துவின் சந்ததி நாம இருக்கிறோம். வேதம் சொல்லுது, கிறிஸ்து இஸ்ரவேலனா நானும் இஸ்ரவேலன் தான். அப்போ இஸ்ரவேலுக்கு உண்டான எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆராதனை முறைகள் எல்லாம் நமக்கு சொந்தம். இப்படியாக தான் அது சொந்தமாகிறது. ஆகையால் எதில் டவுட்டு பட வேண்டிய அவசியமே இல்லை. சந்தேகங்களுக்குள்ளே இருக்குமென்றா எல்லாம் தூக்கி வந்து விடுங்க. புரியுதுங்களா? அவங்களுக்கு அந்த வாக்குத்தம் நல்லா வந்துச்சு, எனக்கு இந்த வட்டம் நல்லா இல்லையே. சில நேரம் அதெல்லாம் உண்டாகும். ஆரம்பத்தை நான் விசுவாசியாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எங்கள் சபையில் கொடுப்பாங்க வாக்குத்தம் ஒன்று. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒன்று பார்க்கும்போது எனக்கு ஏதாவது ஒரு டம்மி ஆகி போச்சுன்னா அப்படி ஆயிரும் பாருங்க. ஏன் அப்படி ஆகுதுன்னா, அவங்க நல்லா இருக்குது, நல்ல பிளஸ்ஸிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கி நான் முடிஞ்சு போகும்போது ஏதாவது கொடுத்து மூஞ்சி தான் சொங்கி போச்சுன்னா நினச்சிக்கோங்க, சொங்கி போக வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா ஒரு இதுக்காக உங்களுக்கு கொடுக்குறோம், அதையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லா வாக்குத்தத்தமும் உங்களுக்கு உரியது. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ எடுத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். தகப்பன் சொல்கிறார், எப்பா உள்ள நிறையா தோட்டங்கள் இருக்குது, மாமரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, உனக்கு எந்த பழம் தேவை உள்ளே போய் புசிச்சு சாப்பிடு, எல்லாம் உன்னுடையதாக்கும் அப்படின்றாரு. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, நமக்கு எல்லாம் ஆண்டும் நல்ல ஆண்டு தான். ஒரு ஆண்டு துன்பத்தின் ஆண்டு, ஒரு ஆண்டு கஷ்டத்தின் ஆண்டு இல்லை. நான் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை விட்டு என்னைக்கெல்லாம் விலகணும் அன்னைக்கெல்லாம் எனக்கு துன்பம் தான். நான் உங்களை என்னெல்லாம் ஆசீர்வதிச்சு இந்த 2024 நீ எந்த கஷ்டத்தையும் பார்க்க மாட்டேன், துன்பத்தை பார்க்க மாட்டேன், எதுவுமே ஆகாது, நீ நல்லாவே இருப்பேன்னு நீ சொன்னாலும் உன் மனசு வேற மாதிரி மாறிச்சுன்னா நீ கஷ்டப்படுவ. உன் மைண்டு மாறிடுச்சுன்னா நீ கஷ்டத்தான் படுவ. எவ்வளோ ஆசீர்வதிச்சாலும் உண்டாக போகிறதில்ல. அவரே சொல்லிட்டார், எவ்வளவோ ஆண்டவர் பார்த்தீங்கன்னா வாக்கு கொடுத்தாலும் அவன் அதுக்கு ஒத்துழைப்பு தரல அப்படின்னா அது நிறைவேற போகிறதில்ல. புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? நேற்று நைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய நோட்டோட நிறைய ப்ராஃபிட்லாம் போய் நின்றுருப்பாங்க ஸ்டேஜில். தீர்க்கதரிசி 2024 இங்கே அழிய போகிறது, இப்படி அழிய போகிறது, அப்படி அழிய போகிறது, அதாக போகுது, இதாக போகுது, அதாக போகுது. ஃபுல்லாக வருஷம் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டுக்கு நல்ல சம்பாத்தியம். அந்த ஒரு நாள் தான் பாவம் பொழைச்சி போட்டோம். அதுலேயும் கூட கொஞ்சம் தான் பழிக்கிற மாதிரி இருந்தால் தான் கூப்பிடுவாங்க. அதுலேயும் கொஞ்சம் ஒரு நேமாக இருக்கணும். நல்லா உண்மையுத்தமாக இருக்கவங்களாம் மறைமுகமாக இருப்பாங்க, அவங்களாம் தூக்க மாட்டாங்க. இந்த கொஞ்சம் அப்படி மேலே என்ன பண்ணுறாங்க, கொண்டே கூப்பிட்றாங்க, வாங்க நீங்கள் கொஞ்சம் எங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்க்கதரிசனம் வரீங்க.
சபைக்கு நுழைஞ்சு அவர் என்ன பண்ணுவார்? சபை மக்களை பார்த்து, சபை உங்கள் போதகர் அப்படி ஆக்கும், இப்படி ஆக்கும், உங்கள் சபை அப்படி ஆக்கும். வருஷ கணக்கு 10 நாள் ஆக போகிறது இல்லை. நிறைய இது பார்த்துருக்கீங்களா? ஏதோ போட்டு அடித்து தாக்குறது. கர்த்தருடைய பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கடைசி காலங்கள் இருக்கிறோம், கொடுதான காலத்தில் இருக்கிறோம் என்று வேதம் சொல்கிறது. இதுக்கு மாற்றி ஒருத்தன் தீர்க்கதரிசனம் வச்சுன்னா அவன் தான் கள்ள தீர்க்கதரிசி. ஏன்னா கடைசி நாட்களை குறித்து வேதம் சொல்கிறது, கடைசி காலங்களை குறித்து சொல்கிறது. அது கொடிதான காலமாக இருக்கும். தற்பிரியராக இருப்பாங்க, மனுஷ பிரியராக இருப்பாங்க, கால் புணிச்சிக்காரனாக இருப்பாங்க, சுய புணிச்சிக்காரனாக இருப்பாங்க, நன்றி அறியாதவர்களாக இருப்பாங்க, துரோகிகளாக இருப்பாங்க. இவைகளெல்லாம் கடைசி காலம் இருக்குது. நடக்குதா இல்லையா? சபைக்குள்ளே நடக்குதா இல்லையா? சபை மனுஷன் அப்படி தானே போகிறான். தற்பிரியனா இருக்கணும் இல்லையா? பணப்பிரியனா இருக்கணும் இல்லையா? விபச்சாரக்காரனா இருக்கிறானா இல்லையா? ஒவ்வொரு காலத்திலையும் பார்த்தீங்கன்னா பெருகிக்கிட்டு தான் போகுது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் மிக பெரிதான ஒரு தீர்க்கதரிசி. இது எல்லாமே உங்களுக்கு அது காண்பித்து விடும். நீங்கள் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம், எந்த காலத்தில் இருக்கிறீங்க என்பதை இதை தெளிவாக காண்பிக்கிறது. ஆகையால் தேவ பிள்ளைகளுக்கு தேவன் சொல்கிறாரு, உலகத்தில் எல்லாமே நடக்கும், ஆனால் நீ எங்க போகணும்? எப்போதும் ஜெபத்தை கேட்கிற இடத்தில் போ. உனக்கு விடுதலை உண்டு. 1000 பேர் தரித்திரத்தில் உட்கார்ந்தாலும், சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும், நீ அந்த இடத்துல கர்த்தரை தேடுகிற பிள்ளையா இருப்பாய் என்றால், கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிற பிள்ளையா இருப்பாய் என்றால், அந்த தரித்திரத்தின் மத்தியிலும் கர்த்தரும் தேவனை சந்திக்கிறதாக இருக்கிறார். கர்த்தரை கதை ஸ்தோத்திரிப்போம். ஏனென்றால் எப்போதுமே கேட்கிற ஒருத்தவர் நமக்கு உண்டு, கேட்காத தேவன் அல்ல. அவர் சொல்றாரு பார்த்தீங்களா? அவரே சொல்றாரு. என்ன சொல்றாரு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நீ பண்றலாம் கண்ணு இருந்தாலும் பார்க்காது, காது இருந்தாலும் கேட்காது. நான் காதை உண்டாக்கினவர் கேளாரோ. உன் காது எப்படி இருக்கணும்? எல்லாம் படைச்சவர். அப்படி படைச்சவர் எதுக்கு அந்த காதை படைத்தார்? கேட்பதற்கு. அப்படி படைத்த கர்த்தர் அவருக்கும் காது இருக்குது. அவர் சொல்றாரு, காதை உண்டாக்கினவர் நீ பேசுறதுக்கு அவர் கேட்பார், அவருக்கு காது உண்டு. அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக. புரியுதுங்களா? காது அவருக்கு இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, காது இருக்கிற கடவுள் நான். சிலது காது இருக்கிற மாதிரி இருக்கும், எனக்கு அடைச்சிருக்கும், எல்லாம் மண்ணில். இவர் கேட்கிறவர், உயிரோடு இருக்கிற ஆண்டவர். இவர்கிட்ட வேணா தான் கேட்கும். இவர்கிட்ட நம்ம கேட்டாதான் கிடைக்கும். அப்போ அவர் சொல்றாரு, இப்போ நீ ஒவ்வொரு நாட்களிலும் நீ அவரை போய் தேட வேண்டும், அவரிடத்தில் போய் நீ கேட்க வேண்டும். அப்பொழுது உனக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு அநேக பேர் பார்த்தீங்கன்னா, என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது உலகத்துக்கு அப்படியே ஆயத்தோடு போய் உட்காந்து என்ன பண்ணுவோம், அதை கேட்பதுக்கு உட்காந்துட்டு இருப்பான். வாழ்க்கையில் இங்கே ஏகப்பட்ட தவறுகளையும் ஏகப்பட்ட நொம்பலத்திலையும் அவன் வேற நொம்பிக்கிட்டு உட்காந்துருப்பான். அங்கே மாற்றத்தை உண்டாக்குவது கடவுள் என்ன பேச போறாரு என்று போய் உட்கார போறதில்லை. உலகத்துக்கு என்ன போகுது, உலகத்துக்கு என்ன போகுது? உலக மனுஷன் கடவுளை ஏற்றுக்கொள்ளாம துரோகமும் அக்கிரமும் பாவமும் அவன் செய்யும் பொழுது அங்கே என்னெல்லாம் உண்டாகும் என்று ஏற்கனவே கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. என்றால் இவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் என்னவா முன்மாதிரியாக இருக்கிறது. எந்த தேசங்கள் பாருங்க, அவர் சொல்ல, எந்த தேசம் தவறு செய்தோ பாவங்கள் செய்தோ அங்கே கண்டிப்பாக தண்டனைகள் வரும். புரியுதுங்களா? அப்போ அதெல்லாம் அங்கே இருக்கிறது. இது மத்தியில் நீ ஒன்றை புரிஞ்சுக்கோ, பாவம் பெறுகிற தேசம் எங்கே இருக்குதோ அங்கே அழிவு உண்டாகும். தீர்க்கதரிசனம் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் கேளுங்க. 2000 என்ன நடக்கல எண்டிங் மறைக்க சொல்லிட்டேன் தீர்க்கதரிசனத்தை. அவர் சொன்னது அப்படியே இதை பெருகிட்டே போகுது. முன்னே இங்கே பாருங்க, போன வருஷம் இதே சென்னையில் எப்படி இருந்துச்சு அழிவு, இந்த வருஷம் எப்படி இருக்குது? ஒவ்வொரு வருஷமும் பெருகுதா இல்லையா? பெருகலையா? பெருகுது. இன்னும் என்ன பண்ணுது? இப்போ அங்கிட்ட அடிச்சுட்டா இல்லையா? அடுத்து இங்கே முடிச்சு அடுத்து தூத்துக்குடி திருநெல்வேலி ஆகும். தேசங்களில் நடக்கும், நாடுகளுக்குள்ள நடக்கும், எல்லாம் நடக்கும். பாருங்க, இதெல்லாம் ஆகும். அதான் ஆண்டவர் சொல்ல பாருங்க. வாசிப்போம். லூக்கா 21ஆம் அதிகாரம். சில காரியங்கள்லாம் பார்க்க போகிறோம். 5 வாசிக்கிறேன். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கையினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல் இல்லாதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். ஹலோ, அது எப்படி இருக்க உடைக்கிறார் என்பதை நல்லா கொஞ்சம் பார்க்க போகிறோம். போ நம்ம வெளியே போகிறோம், சில கட்டடங்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம், செம்மையாக இருக்குது, சிறப்பாக கட்டியிருக்காங்கன்னு. இப்போது பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தவன் இதெல்லாம் இடிக்கப்பட்டு போகும் சொன்னால் என்ன பண்ணுவீங்க? சனியை வாயை வச்சுட்டு சும்மா இருக்கானா பாரு, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. வாயில் எப்போதுமே என்ன தான் வரும்? ராங்கா தான் வரும். ஆமாம், இடிக்கப்பட்டு போகும், இது இடிக்கப்பட்டு போகும், எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். நானும் அதை தான் சொல்கிறேன். சிறந்த கற்களினால் கட்டின கட்டிடம் மட்டுமல்ல, குடிசை வீடும் இடிக்கப்படும், எல்லாம் இடிக்கப்படும், எல்லாம் அழிக்கப்படும். ஏனென்றால் இதெல்லாம் காலத்தில் நடக்கும் சொல்றாரு. இப்போ இன்னைக்கு இந்த வருஷத்துல இந்த இருக்கிற வீட்டுக்கு முன்னக்க இதுக்கு பிஃபோர் போனீங்கன்னா என்ன இருந்துச்சு நமக்கு தெரியாது. அது இடிக்கப்பட்டதா இல்லையா?
இங்க இதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட பின்னர் வாழ்ந்திருப்பாங்க, அழிஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் திருப்பி இங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இடத்த பிடிச்சி சென்னை உருவாக்கி என்ன எல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இதெல்லாம் நடக்கும். பார்க்கறது எல்லாமே நிலையா இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிற ஊர்ல எத்தனை பேர் வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நீங்க இருக்கீங்க, நீங்க அப்படி இருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் நானும் அப்படியே குப்பை கூட்டிட்டு இருப்போம்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மூச்சை பார்த்துக்கிட்டே இருப்போம்னு நினைக்கிறீங்களா? எத்தனை வருஷம் ஆண்டு காலம் இருப்பீங்க நீங்க நினைக்கிறீங்க? கிடையாது. எல்லாம் மாறும். ஒரு சந்ததி வருகிறது, மறு சந்ததி போகிறது. ஒரு தலைமுறை வருகிறது, மறு தலைமுறை என்னப்படுகிறது, போகிறது. எல்லாம் இடிக்கப்படும், எல்லாம் மறந்து போகும். போகுதா இல்லையா? மனத்தை காமிச்சு இவர் யாருன்னு கேட்டா கூட இன்னும் நிறைய பேர் காந்தி தாத்தாவை தெரியல, நிறைய பேருக்கு அண்ணாவை தெரியல. இன்னும் கொடுமையிலும் மிக பெரிதான கொடுமை சொல்லாம, கொடுமை பெரிதான கொடுமை சரவணன் வாங்கி மாதிரி ஒரு ஜோக்கில், கொடுமையிலையும் மிக பெரிதான கொடுமை என்ன தெரியுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யான்னு கேட்டால் தெரியலன்றான், படிக்காதவன். இங்கே யாருக்கா தெரியுமா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் யாரு? நிலைமை ரொம்ப மோசமாகி போச்சு பாரு. வாழ்ந்துட்டு இருக்க தலைமுறையிலே சில விஷயங்கள் நமக்கு என்ன பண்ண போகுது தெரியாம போகுது. படிச்ச பையன்ட்ட கேட்குறாங்க, தெரியல. என்னப்பா முதலமைச்சர் தெரியலையா அப்படின்னு. ஐயோ தெரியலண்ணா. தேவப்பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் எல்லாம் மறக்கப்பட்டு போகும், மறைந்து போகும். முன்ன போல பின்ன இருப்பதில்லை. முன்ன நீங்க பார்த்த சென்னை பட்டணத்தை எப்படி இருக்குதா? 1800 எப்படி இருந்தது, 700 எப்படி இருந்தது, இன்னைக்கு 24 இப்போ வந்துட்டோம். இப்போ எப்படி இருக்குது சென்னை? கவனிங்க, முன்னை போல் இப்படி இருப்பதில்லை. ஆகையால் தேவன் எப்பவுமே தீர்க்கமாய் தெளிவாவே சொல்லிட்டாரு, இதெல்லாம் இப்படிதான் இருக்கும், எல்லாமே மாறும். அப்படியே இருக்க போகுது கிடையாது. அப்படி இருக்கணும் யாரும் தீர்க்கதரிசனம் உரைக்க முடியாது. அப்படி உரைச்சா தப்பு. நீடித்த ஆண்டுகளா இது அப்படியே இங்கே நிற்கும் அப்படி சொன்னா பொய்யான தீர்க்கதரிசி கிடையாது. எல்லாமே இடிக்கப்படும். இதெல்லாம் நாட்கள்ல நடக்கும் என்று கர்த்தர் சொல்றாரு. பல விதங்களை இடிக்கப்படும். போர்கள்னால இடிக்கப்படும், பூகம்பத்தினால இடிக்கப்படும். இதெல்லாம் முற்றிலுமான சத்தியம். இன்னைக்கு சொல்றாங்க பல இடங்களில் பஞ்சங்களும் பூமி அதிர்ச்சிகளும். இயேசு சொன்னதை தான் அவர் சொல்கிறார்கள். இயேசு ஏற்கனவே உபதேசம் பண்ணிவிட்டார். பல இடங்களிலே பஞ்சங்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும். இதெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம். ஆம், தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கடைசி நாட்களிலே, கொடிதான நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இதெல்லாம் நடக்கிறது. அநேக கற்பழிப்புகள், அநேக அசிங்கங்கள், அநேக விஷயங்கள் இன்றைக்கெல்லாம் எக்ஸ்ட்ரீமா போயிருது. எல்லாம் பெருகிக்கொண்டே போகிறது. குறைஞ்ச பாடு கிடையாது. பெருகி இருக்கா, குறைஞ்சிருக்குதா? அரசாங்கமும் எவ்வளவோ காரியம் பண்ணி பார்க்குது, முடியல. அங்கேயே நிறைய தவறு நடக்குது. என்ன சொல்லுவீங்க நீங்க? ஏனென்றால் தேவ வார்த்தை நிறைவேறுகிறது. தேவன் சொல்றது எல்லாம் நிறைவேறும். நீங்க நினைக்கிறீங்க ஆசீர்வாதம் மட்டும் மற்றவரும் இல்ல, ரெண்டுமே அவர் சொல்றதெல்லாம் நிறைவேறும். அதை யாரும் மாற்ற முடியாது. ஏனென்றால் அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் மகா பிரதான தீர்க்கதரிசி. அவர் எல்லா காலங்களையும் சமயங்களையும் அறிந்தவர் மாத்திரமல்ல, மாற்றவும் முடியும். புரியுதுங்களா? ஹலோ தேவப்பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஆண்டவர். ஆகையால் நீங்க பார்க்கறது, அனுபவிக்கிறது எல்லாமே அழிஞ்சுதான் போகுது, எல்லாம் நிலைச்சு நிற்க போகிறது இல்லை என்பதை தேவன் என்ன பண்றார், தெளிவாய் சொல்லுகிறார். ஆகையால் இதெல்லாம் நடக்கும். ஆக என்ன போய் உட்காந்துக்கிட்டு என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, சத்தியத்தையே புரிஞ்சுக்கோ. சத்தியத்துல சொல்லப்பட்டுச்சு எல்லாமே நடக்கும். பாவம் பெருகின இடத்துல எல்லாமே என்னதான் நடக்கும்? வியாதிகள் வரும், நோய்கள் வரும். எந்தெந்த தேசத்துல பாவங்கள் அதிகமாய் பெருகிறதோ அங்க வாதைகள் உண்டாகும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். எந்த தேசத்துல இன்னும் மிகப்பெரிதான கொடுமைகள் வரும்போது அந்த கொடுமைகள் எல்லாம் தேவ சந்நிதியில் இட்டும் பொழுது தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி என்ன பண்ணுகிறார், அழிக்க சித்தம் கொள்கிறார். இதெல்லாம் உண்மை. எல்லாம் சாத்தான் அழிக்கிறான்றாங்க மொத்தமா. எல்லாம் சாத்தான் அழிச்சா சாத்தான் தான் கடவுளா? எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறத போய் புரிந்து கொள்ளுங்க. சாத்தானே தேவனுடைய கட்டுப்பாட்டில் தான். எல்லாம் தேவனுக்கு வெளியே கிடையாது. தேவனுக்கு வெளியே என்றது ஒண்ணுமே கிடையாது. ஹலோ, வெளியே என்றது எவனும் எட்டி பார்த்தது கிடையாது. இந்த பூமியை பார்க்கவும், பூமியில உட்காந்துருக்கணும் உங்களுக்கு தெரியுது. பூமி பிளாட்டா இருக்கிற மாதிரி நல்லா தெரியுது. அப்படிதானே தெரியுது? பூமி சுத்துதுன்றாங்க, நம்ப முடியுதா? நம்ம இப்படி சுத்தும் போது கிரு கிரு கிருக்குன்னு விழுந்துடுறோம். ஆனா படிப்புலாம் என்ன சொல்றாங்க, பூமி சுற்றி வருகிறது, பூமியை சுற்றி வருது, கோளை சுற்றி வருகிறது, சூரியனை சுற்றி வருகிறது, அதை சுற்றி வருது, இதை சுற்றி வருகிறது. சுத்திக்கிட்டே இருக்கா இல்லையா பூமி? நீங்கள் நானும் பார்த்ததில்ல. பூமி எல்லாம் என்ன பண்ணி கொண்டு இருக்குது, சுட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஆனா சுற்றுன மாதிரி தெரியவே இல்லை. பாருங்கள், இந்த பூமி இது எல்லாமே அந்தரங்கத்துல, இப்ப நம்ம அந்தரங்கத்துல தொங்கிட்டு இருக்கோம் தெரியுமா? வெட்ட வெளியில இருக்கிறோம். இப்ப நம்ம பார்க்கும்போது வெட்ட வெளி நினைக்கிறோம், கிடையாது. இதுவுமே கிறிஸ்துக்கு உள்ளதான் உள்ள சொல்லிட்டு இருக்குது. எல்லாமே, எல்லா கோள்களும் எல்லா விஷயங்களும் தேவனுக்கு உள்ளே இருக்கிறது. புரியுதுங்களா? பூமிக்கு அடியில் என்ன இருக்கும், என்ன இருக்குன்னு பார்க்க மனுஷன் விரும்புறான். பூமி கடியில் போட்டுக்கிட்டே நீங்க போனாலும் அங்க போய் அந்தரங்கத்தை தான் போய் விழணும். அங்க விழுகிறது கூட எங்க விழுகணும்னு தெரியாது. ஏன் தெரியுமா? எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியாது. போய்கிட்டே இருக்க வேண்டியதான். முடிவை எவனும் கண்டுபிடிச்சதில்லை. புரியுதுங்களா? இந்த பூமியில வேணா அந்த எது ஓட்டையை போட்டு எது முடிவுன்ற கூட பார்த்துடலாம். அதுக்கு கீழே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்தரம் தான், வெட்ட வெளிதான், சென்டர்ல தான் இருக்கும். புரியுதுங்களா? நடுவுல இருக்கும், மேல கீழே எல்லாமே என்ன ஆகுது,
வெளிதான், வெட்ட வெளிதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே தேவனுக்குள்ளதான் இருக்கிறது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் தான் நம்முடைய கர்த்தர். அப்படிப்பட்ட மகாபெரிய தேவன் இந்த பூமியில என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது என்பதை தேவன் இந்த பூமியில் இருக்கும் போதே அவர் சொன்னார் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதை விட்டுட்டு இந்த 2020 ஆசீர்வாத ஆண்டு, உலகத்துக்கு அது நடக்க போதே கிடையாது. ஏன்னா உலகத்துக்கு நன்மை நடக்கும் என்று தேவன் எங்கேயுமே சொன்னதில்லை. உலகத்துக்கு நன்மை நடக்கும் சொல்லி எங்கேயா சொல்லியிருக்காரா? இதெல்லாம் யோசித்து பாருங்க, பிரசங்கத்தான் தெளிவா இருக்கும். உலகத்துல எல்லாம் நன்மை நடக்கும் அப்படின்னு கிடையாது. உலகத்துல எல்லாமே வேற மாதிரி தான் நடக்கும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். ஹலோ தேவ பிள்ளைகளே, கடைசி நாட்கள் நம்ம இருக்கும் பொழுது சொல்றார், இதெல்லாம் இடிக்கப்பட்டு போகும். சொல்றா பாருங்க, அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எனில் அநேகர் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்தது என்று சொல்வார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். இன்னைக்கு நிறைய இடங்களை நீங்க பாத்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாமே தான் கிரைஸ்ட்னு சொல்லி எத்தனை பேர் பின்பற்றாங்க. இங்க ஏற்கனவே சொல்லிட்டாரு, நானே கிறிஸ்துன்னு எவன் சொன்னாலும் நம்பாதன்ட்டாரு. இன்னைக்கு ஒரு கூட்டம் என்ன பண்ணுது, வஞ்சிக்கப்பட்டு இருக்குது, வஞ்சிக்குது. மக்கள் அங்க பார்த்தா பணத்தை எல்லாத்தையும் போய் கொட்டுறான். அவனை இவதான் அடுத்த இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, பின்பற்றி நிறைய நடந்துட்டு இருக்குது. தேவன் சொன்ன வாக்கும்படியே தான் நடக்குது. அப்ப பாருங்க, தேவன் ஏற்கனவே சொல்லி இருக்கிறார்ல. அப்ப சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை ஒரு விசுவாசி அதை விசுவாசிக்க வேண்டும். இவன் யார், இவன் என்ன பேசுகிறான், இவன் எப்படி சொல்லுகிறான். அப்போ அவர்களை போய் பின்பற்றுவதல்ல, என்ன பண்ணாத, பின்பற்றாதே. நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிட்டு ஒரு சில அற்புதம் நீங்க செஞ்சா கூட ஏத்துக்கிற கூடாதான். அநேக நேரங்கள் அற்புதம் பண்ணிட்டாவே பிரமிப்படைஞ்சு பின்னாடி போயிடும். அற்புதத்தினாலேயும் ஏமாந்து போயிடக்கூடாது. சில பொய்யான அற்புதங்கள்லாம் செய்வாங்க. இந்த பொய்யான அற்புதங்களை பார்த்து பின்னாடி போயிடாத. அவர் அற்புதம்லாம் செய்யறாரு, ஒருவேளை இவர் தான் கிறிஸ்துவா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாத, ஏத்துக்கிறாத. இப்படியெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் நாம் கடைசி காலத்தில் நிற்கிறோம் என்ற ஒரு உணர்வு எப்போதுமே நமக்குள்ள இருக்கணும் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். ஓ, தேவன் சொன்னாரே, தேவன் சொன்னார், தேவன் சொன்னது நிறைவேறுகிறது, தேவன் சொன்னது நிறைவேறுகிறது அப்படி என்பதை புரிந்து கொள்ளணும். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள். இவர்கள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது. முடிவு ஒன்று இருக்குது, ஆனா முடிவு உடனே வரப்போறது இல்ல. உலகம் அழிகிற மாதிரி தெரியுது, பயங்கரமான சம்பவங்கள் நடக்கிறது. ஆனால் நாம் நினைத்து விடுகிறோம், அழிவு ஆயிருமோ? இல்ல இல்ல, இன்னும் நடக்க வேண்டியது நிறைய இருக்குது. இன்னும் அதிகமா தான் நடக்கும், குறையாது. இல்ல இதுவே அதிகமா நடந்தமா இருக்கு, ஒருவேளை செத்துருவோம் போல, எல்லாம் வந்துரும் போல. கிடையாது, அழிவு இன்னும் இருக்குது. ஆனாலும் இன்னும் முடிவு வராது. இன்னும் நடக்க போகிற விஷயங்கள் அதிகமாக இருக்கிறது. அதே போலதான் இன்னைக்கு அநேக இடங்கள், அநேக நாடுகளை பார்க்கும் போது யுத்தங்களும் செய்திகளும் சண்டைகளும் எப்போது நிறைய வருது பாருங்க. இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணிருக்கிறார் சொல்றாரு பாருங்க. அவர் சொன்னபடிதான் நடந்து கொண்டு வருகிறது பூமியிலே. நடக்கிறதுனால நீ பயப்படாதன்றாரு. யாரை பயப்படாதுன்னு சொல்றான்னா, அவர் வார்த்தை விசுவாசிக்கிற பிள்ளையை பயப்படாதே. உன்னை சுத்தி யுத்தங்கள் நடத்தலாம், போர் நடத்தலாம், குண்டுகள் வீச்சலாம், ஆனா ஓ மேல பற்றாதியான்றாரு. எத்தனை பேர் புரியுது? ஐயோ, யுத்தங்கள் நான் செத்துருவேன் போல, எனக்கு உலகத்துக்கு அது நடக்கும்ன்றாரு. உலகம் தப்புறது கஷ்டம். உலக மனுஷர்கள் தப்புறது கஷ்டம். அவங்க மாட்டிக்குவாங்க, அவங்களுக்கு அழிவு வருன்றதெல்லாம் தேவன் தெளிவா சொல்லிட்டாரு. தேவன் தெளிவா சொல்லாமல இல்ல, புரியுதுங்களா? ஆனால் இந்த உலகத்தோடு உலகமாய் வாழ்ந்து உலகத்தை பின்பற்ற எந்த ஒரு கிறிஸ்தவ விசுவாசியும் உலகத்துக்கு நடக்கிறது அவனுக்கு நடக்கும். அப்போ யாருக்கு நடக்காது? கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவின் வார்த்தை பின்பற்றான் பாத்தீங்களா, அவன் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவன் மேல் எந்த ஒரு கீறலும் உண்டாகாதபடி கர்த்தர் காத்துக் கொள்வார். கர்த்தரை பின்பற்ற பிள்ளைகள் எதுக்கும் பயப்பட அவசியம் இல்லை. மற்றவங்களா பயப்படுவாங்க, கலங்குவாங்க. ஏன் இவ்வளவுலாம் நடக்குது, நமக்கு பாதுகாப்பே இல்லைன்னு. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை பின்பற்ற பிள்ளைகளுக்கு தெரியும், கர்த்தரை பாதுகாக்கிறவர். சுற்றில எல்லாம் நடந்தாலும் ஒன்னே ஆண்டவரை சேஃப்டியா காப்பாரு. அதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிற நிறைய வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை நடத்துவேன். அதை தான் தேவ பிள்ளைகள் பின்பற்றணும். கர்த்தர் என்னெல்லாம் இந்த உலகத்தை சொல்றாரு, இந்த உலகத்துல என்னெல்லாம் நடக்க போன்னு சொன்னாரு, அப்ப அதெல்லாம் நடக்குது. அப்ப பாருங்க, நம்ம என்ன பண்றோம் பல நேரங்களில் உலகத்தை நடக்கலாம் செய்தியை போட்டு பார்க்கும் போது என்ன இது, மனசெல்லாம் சோர்ந்து போகுது, என்னடா இப்பெல்லாம் நடக்குதுன்னு. நீங்க எதுக்கு சோர்ந்து போகணும்னு நான் கேட்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா சோர்ந்து போகலாம். எல்லாமே இப்ப சொல்லிட்டாரு இது நடக்கும்னு, அப்புறம் எதுக்கு சோர்ந்து போக? நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ப்ராஃபிட் வாசிச்சுட்டே இருக்கும்போது எல்லா இருதயம் சோர்ந்து போகும் பாத்தீங்களா. அப்படியே அச்சாமல் கையை தட்டி நான் பெரிய மீட்டிங்ல பண்ணிட்டு அவர் வாசிப்பார் பாத்தீங்கன்னா, பயமுத்திடுவாரு. பிள்ளைகளே, அவருக்கு யார் சொன்னா போட்டோம், நிறைய இதெல்லாம் இருக்குது. அதுல உண்மையா பண்றவங்களும் இருக்கு, பொய்யும் இருக்குது. அதுல பிள்ளைகளே, இங்க கர்த்தர் சொன்னதை புரியுங்க. இதெல்லாம் நடக்கும், நீ பயப்படாத. உன்னை விளங்கிக் கொள்ளுங்கள். உலகத்துக்கு நடக்கிறத வச்சு உன் வாழ்க்கையில நீ என்ன பண்ணிடாத, ஒரு ஜட்ஜ் பண்ணிடாத. உலகத்தோட நம்மளும் வாழ்றோம்ல, நமக்கும் எல்லாமே நடக்கும் போல.
இனிமேலாம் விலைவாசிலாம் கூடிரும், சோறு கிடைக்காது, பால் பாக்கெட் கிடைக்காது, அது கிடைக்காது, இது கிடைக்காது, எல்லாம் உனக்கு கிடைக்கும். கொரோனா நேரத்துலையும் கறியோடு தின்னது நம்ம தான். ஆண்டவர் செய்தாராலே, சந்திச்சாரா இல்லையா, எப்படிலாம் பண்ணார் பார்த்தீங்களா? தேவ பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுங்கள். கொரோனாவில் எத்தனை பேர் அழிஞ்சான், சாப்பாடெல்லாம் அழிஞ்சான், செத்தான். கொரோனா வியாதியில் எத்தனை பேர் பயந்து போய் ஊசியை போட்டாங்க. 2 ஊசிக்கு 4 ஊசியெல்லாம் போட்டுருவாங்க. இன்னும் 2 எக்ஸ்ட்ரா போடுங்க, செத்து போயிரும் போல பயமாக இருக்குது. ஊசியை பார்த்து எவெல்லாம் ஊசி போட்டானோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஊசினால நிறைய பேர் செத்துட்டு இருக்கானா மைல்டு அட்டாக்ல. நான் சொல்லலை, சொல்கிறாங்க டாக்டர். அதே டாக்டரே மாற்றி மாற்றி பேசுகிறானா இல்லையா? இந்த ஊசியை போடுன்றியா, அப்போ அந்த ஊசியை போடாத இன்னொருத்தன் டாக்டர் சொல்கிறான். சாப்பாட்டில் இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஆப்பிளை தின்னுன்னு ஒருத்தன் சொன்னான், இப்போ ஆப்பிளை தின்னாதன்றான். கத்திரிக்காயை தின்னுன்னாங்க, இப்போ கத்திரிக்காயை தின்னாதன்றாங்க. ஒருத்தன் தின்னுன்றான், ஒருத்தன் தின்னாதன்றான். ஒருத்தன் கறி சாப்பிடுன்றான், ஒருத்தன் கறியே சாப்பிடாதன்றான். ஒருத்தன் சைவத்தையே விட்டு அசைவமாக சாப்பிடுன்றான். எவ்வளோ பார்த்தீங்களா குழப்பங்களை? மனுஷனை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்குது. நீங்கள் நிறைய விஷயத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தை தான் சாப்பிடுற மாதிரி ஆகி போயிடும். சில குழப்பறதா இல்லையா, என்னத்தை தான் தின்ன அப்படின்னு. தேவலையில் நீங்கள் பயப்பட அவசியம் இல்லை. கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணி ஆசிரியத்து உன் வியாதி இருந்து விளக்குவார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அநேக நேரங்களே அவர் சொன்ன வாக்குத்தை தான் நம்ம சரியாக என்ன பண்ண நம்மளை விசுவாசிக்கிறதில்லை. என்னை சேர்த்தான் சொல்கிறேன். ஆனால் தேவ வார்த்தை முன்னாடியே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்களேன். இது எவ்வளோ ஒரு நேர்த்தியான தேவனாக இருக்கார் நம்முடைய தேவன். நம்முடைய தேவன் பார்த்தீங்கன்னா இந்த சாப்பாட்லேயும் என்ன கலப்பாங்க, கலப்படத்தை கலப்புவாங்கன்ட்டு. தண்ணியிலையும் கலக்கவே இல்லையா, எல்லாத்துலேயும் விஷம் கலக்கிறான். அதனால தான் முன்னாவே கர்த்தர் என்ன பண்ணார், வாக்குப்பட்டார், உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்தும் வியாதி வந்து விளக்குவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்பத்தினையும் தண்ணியும் சாப்பிட்டே நிறைய பேருக்கு வியாதி வருதுன்னு அர்த்தம். அப்பத்தினாலும் சில நேரம் வியாதி உண்டாகுது, ஏன்னா அதில் இருக்கிற கெமிக்கல். தண்ணினாலும் என்ன ஆகுது, அதில் சில கெமிக்கல். இப்போ நம்ம சாபல்ஸ் வாட்டர்னு குடிக்கிறோம், அதெல்லாம் கெமிக்கல் தானே. என்னங்க, உப்பு தண்ணி எடுத்து என்ன பண்ணியிருக்கான், அது நிறைய இதெல்லாம் கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறான், நல்ல தண்ணியாக மாற்றுறான். ஒரு புறம் நல்லது இருந்தாலும் மறுபுறத்தை என்ன ஆக்குது, அது உடம்புல வந்து ப்ராப்ளத்தை ஏற்படுத்துது. அப்போ பயம் உண்டாகுது, சாப்பிட்றதுக்கு பயத்தை ஏற்படுது. பாருங்க, கர்த்தர் இன்றைக்கு சொல்றார், எனக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் சேர்த்து சொல்றார். என்ன சொல்றார் தெரியுமா? நீ இப்போ சாப்பாட்டை பார்க்கும்போது பயப்பட அவசியம் இல்லை. அரிசியில் பிளாஸ்டிக் அரிசி கலந்துருக்கா, இது கலந்துருக்கா, அப்படியா இப்படியா எல்லாமே, ஆனால் கலக்குறாங்க, எல்லாமே இருக்குது. இப்போ கர்த்தர் சொல்றார், எல்லாம் இருந்தாலும் உங்கள் மத்தியில் உனக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், வாக்கை பற்றி பிடிச்சிக்கோ. அதை பார்த்து சொல்ல, அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வியாதியை நின்று விளக்கினார். உலகத்துக்கு எல்லாமே நடக்கும், இன்னும் வியாதி பயங்கரமாக வரும். கொரோனா வந்து இப்போ கொரோனா J1 J2 பாருங்க எப்படிலாம், அதுக்கு தான் நல்ல சூப்பராக பேர், கொரோனா J1 J2 என்னென்னமோ. ஹலோ, இன்னும் நிறைய பேர்கள்லாம் வரும், நிறைய வியாதிகளாக வரும். வராதுன்னு நினைக்காதீங்க. கொரோனா போயிடுச்சு சந்தோஷமா இருப்போம், யார் சொன்னா வரும், இன்னும் புது பேர்லாம் வரும். என்னக்கா 2000 உட்காந்து நான் சொல்ல, இது சொல்கிறேன், சொன்னதை எடுத்து சொல்கிறேன். நான் கடவுள் இல்லை, ஆனால் தப்பித்து கொள்ளுமான வழி என்னன்னா கிறிஸ்து தான் நமக்கு. ஹல்லேலூயா. இதெல்லாம் நடக்கும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகுதால் இஸ்ரேல் நாட்டில் எவ்வளவு பெரிய பெரிய அடையாளங்கள் தோற்றலாம் உண்டாகுது. பயந்து நடுங்கிறான். திடீர்னு யாரோ தூதன் கீழேருந்து பூமியிலேருந்து மேலே ஏற மாதிரிலாம் தரிசனம். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய கட்டடமாக இருக்கிற மாதிரிலாம் தரிசனம். என்னென்னமோ நடக்குது பாருங்க. இதெல்லாம் நடக்கும், புது புது காரியங்கள்லாம் தோன்றும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய வேண்டிய காலத்தில் மழை பெய்யவில்லை, மழை பெய்யாத காலத்தில் மழை பெய்யுது. எல்லாம் சூழ்நிலையெல்லாம் மாறி போச்சு. ஆரம்பத்தில் நான் விவரம் தெரிஞ்ச போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்தந்த சூழ்நிலை கரெக்டாக இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு எப்படி இப்படி காலகட்டத்தில் வந்திருக்கோம் என்பதை பாருங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக இருக்க போறது இல்லை. நீங்கள் அமைதியாக இருந்தீங்க அப்படின்னா போச்சு. அமைதியாக இருப்பதில்லை, அறிந்து கொள்ள வேண்டும் எங்கே இருக்கிறோம், கடவுள் சொன்ன விஷயம் என்ன. அப்போ இதெல்லாம் நடக்க போகுது. ஆனால் நான் இவைகளை தப்பிப்பதற்கு ஆண்டுடைய வார்த்தையை நான் பற்றி பிடிக்க போகிறேன். தேவன் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரே, அதனால என்னை காத்துக்கொள்ள போகிறேன். கடவுள் என்னை வந்து அழைத்து போகிற வரைக்கும் நான் தேவ வார்த்தையாலே பாதுகாக்கப்படுவேன். தேவ வார்த்தை என்னை பாதுகாக்கும். அதை பற்றி யார் பிடிச்சாலும் அது பற்றி பிடிச்சுக்கிறோமா, அது தழுவிக்கொள், அது உன்னை தழுவும் வசனம் சொல்லுது பாருங்க. வார்த்தை நீங்க தழுவிக்கொள்ளும் போது, வார்த்தை பற்றி கொடுக்கும் பொழுது அது உங்களை பற்றி கொள்ளும், அது உங்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. இந்த வேத வசனம் சாதாரணமாக எண்ணி விடாதீர்கள் என்று நான் மறுபடியும் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். தேவனுடைய வார்த்தை கண்டிப்பாகவே உங்களுக்கு என்ன கடவுள் வாக்கு பண்ணாரோ அதை அப்படியாகவே அதை நிறைவேற்றும். ஆகையால் தேவன் என்ன சொல்லார் என்பதை கவனித்து நம்ம படித்து அதை ஆண்டவரிடத்தில் நாம் செபிக்கும் போது எல்லாம் நடக்கும். ஆகையால் தேவ பிள்ளைகளே, கர்த்தரோடு இந்த கடைசி நாட்கள் இருக்கும் போது நெருங்கி கடந்து போவதற்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் அவருக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்க. தேவனோடு எப்பொழுதும் பேசி பழகிற ஒரு பழக்கத்தை ஐக்கியத்தையும் அதிகமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா.
சிலது படிச்சு போறேன் பாருங்க. இவைகளெல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்து நிமித்தம் அவர்கள் உன்னை பிடித்து ஜெபாலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிகாரிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதுக்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் மனதை நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிற ஒருவனும் எதிர்பேசவும் எதிர்க்கும் கூடாத வாக்கியம் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். எந்த சூழ்நிலை மத்தியிலும் கடவுள் உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? கூட இருப்பார், பலப்படுத்துவார். அப்படிலாம் சொல்லப்படுது பாருங்க. அப்போ பாருங்க, இந்த வீட்டில் போய் இந்த லூக்கா 21 அதிகாரத்தை போய் நீங்கள் ஃபுல்லாக படிச்சு பாருங்க. நான் ஃபுல்லாக இங்கே பேச விரும்பவில்லை, இப்படிலாம் நிறையா இருக்குது. முக்கியமான விஷயங்கள் மட்டும் பார்த்து பேசிட்டு போவோம். ஆகையால் உலகத்தின் முடிவு எப்படிலாம் இருக்கும், அந்த உலகம் ஒரு எண்டு வர்றதுக்குள்ள என்னென்ன சம்பவங்கள்லாம் நடக்கும் என்பதை கர்த்தர் சொல்றார். ஆகையால் இன்றைக்கு தீர்க்கமாய் ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இதை எதுக்கு நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல வந்தேன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் 2020 போய் நின்றாலும் சரி, 2025 போய் நின்றாலும் சரி, இந்த உலகம் மறுபடியும் நல்ல விதமாகவே வாழப்போது கிடையாது. ஹலோ, சபிக்கலைங்க, நான் சொல்லலைங்க. இது ஆண்டவர் சொன்ன அந்த மொத்தத்தில் வந்து நின்றா என்னதான் நடக்குமா? மொத்தமாக நியாயத்திற்கு தான் போய் கொண்டு போகும். பெருகிட்டே போகும், பாவங்கள் அதிகமாக போய்கிட்டே இருக்கும். அதுக்கான தண்டனைகளும் இங்கே உள்ள வந்துக்கிட்டே இருக்கும், கொள்ளை நோய்களும் வந்துக்கிட்டே இருக்கும். ஆகையினால் இன்றைக்கு தீர்க்கமாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்களே ஒரு தீர்க்கதரிசி. இப்போ ஒரு கத்தை சொல்கிறாரு, நீ எல்லா வட்டியும் இந்த நாள் ஒரு தீர்க்கதரிசி, உனக்கு எல்லா வட்டியும் அறிமுடி வைக்கிறேன். ஆகையால் எல்லா ஆண்டு காலங்களும் பெருகி கொண்டே போகும். காலம் இன்னும் கொடிதாய் 2024 இப்போ ஒரு லெவலில் வந்திருக்கும். 2025 அதுக்கு மேலே போகும், 26 அதிகமாக போகும், 27 அதிகமாக போகும். ஹல்லேலூயா. இப்படியெல்லாம் கடந்து போகும். ஆனால் உலகம் இப்படி அதிகமாய் போகும் பொழுது நீங்களும் இந்த உலகத்தோடும் நானும் இந்த உலகத்தோடும் இந்த உலகத்துக்கு போக்கின்படி வாழக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் இந்த நாளிலே இன்றைக்கு உங்களிடத்தில் பேசுகிறார். தேவபிள்ளைகளே, ஆண்டு காலம் கூட கூட உலகம் பாவத்தில் பெருகிறது. நானும் நீ எதில் பெருகணும் தெரியுமா? பரிசுத்தத்தில் பெருகணும். அவர் வார்த்தை அறிந்து கொள்வதில் பெருகணும். அதை தான் இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்கள் தேவ வார்த்தையை கற்றுக்கொள்வதிலும் தேவ வார்த்தையை அறிந்து கொள்வதிலும் தேவனோடு பழகுவதிலும் நேரத்தை செலவு பண்ணதில் பழகுறீங்களா? வீட்டில் கடலை பாடி துதித்து ஆராதிக்க விரும்புகிறீங்களா? ஹலோ, இதுதான் நமக்கு தேவை. இப்போ எல்லாமே நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டு சும்மா குற போறியா? முக்கியமான வசனம் இப்போ பார்க்க போகிறோம் பாருங்க. கடைசி நாட்கள் அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிட்டே வராரு பாருங்க. 25 சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களும் அடையாளங்களும் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் மலைகளும் முழக்கமாக இருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அதால பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷனுடைய இருதயம் என்னவாகுமா? சோர்ந்து போகும். அப்போது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். வருவார் அவரு. அதே ஜனம் எல்லா ஜனம் என்ன பண்ணும்? பார்க்கும். இப்போ அப்படியே இங்கே வாங்க. 33 வானம் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளை ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் இருந்தால் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையா இருங்கள். அப்போ கடைசி காலம் இருக்கிறோம். இந்த மாதிரி மோசமான காலம் வரப்போகுது. இந்த காலத்தில் நீங்கள் எப்படி இருக்கக்கூடாதான்? கவலையிலையும் சாப்பாட்டுலையும் அப்படியே சாப்பிட்டு வெறிச்சு நல்லா கூட்டி வேண்டி அப்படியே வாழ்க்கையில் உலகத்தான் போல வாழ்ந்துட்டு இருக்காத. தேவன் வர நாள் உண்டு. அப்போது தேவன் இப்போலாம் வரமாட்டார் நீ எப்போ நினைப்பியோ, திடீர்னு அந்த நாளில் வந்தார்னா நீ பண்ணுற அந்த பாவத்தில் தேவன் மகனை நிற்க முடியாது. அதான் மேட்ரு. அவர் உன்னை நிற்க விடாமல் தள்ள போகிறது இல்லை, அந்த பாவம் உன்னை நிற்க விடாமல் தடுக்கும். அந்த முதல் பிரசங்கத்தில் தான் உங்களை நான் சொன்னேன். பாவம் தான் என்ன பண்ணுது? கடவுளை விட்டே தூரப்படுத்துது. அது உன்னை குற்றப்படுத்தும். நீ அவர்கிட்ட நெருங்க முடியாமல் தடுக்கும். அப்போ தேவன் இதுக்கு முன்னாக்க சொல்கிறாரு, நான் இதுக்கு நல்லா தான் வாழ்ந்தேன், இந்த இடையில கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன். எப்போ பார்த்தாலும் சில பேர்லாம் பாருங்க, சாப்பாட்டுக்கே அடிமையாக இருப்பான். என்ன சாப்பாடு, ஏது சாப்பாடு, என்ன சாப்பாடு, எப்போ பார்த்தாலும். எனக்கு தெரிஞ்ச சில பேர்லாம் ஊழியம் செய்கிறவங்க இருக்கான் பாருங்க. எப்போ பார்த்தாலும் இன்னைக்கு இதை சாப்பிடணும், மத்தியானம் அதை சாப்பிடணும், நைட்டு அதை சாப்பிடணும், இதை சாப்பிடணும், அதை சாப்பிடணும். அப்போ தான் உடம்புக்கு எல்லாம் நல்லது தெரியுது. எப்போ பார்த்தாலும் விடுஞ்சோன்னு என்ன சோறு, என்ன மத்தியானம், என்ன நைட்டு, திருப்பி சோறு சாப்பாடு. அதுதான் இருதயம் வந்து பெருந்தீண்டியினால். அது பெருந்தீனி பிசாசு. பார்க்குறீங்க, அதெல்லாம் தப்பு. இதுக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வாழ்க்கை எடுக்கும். உங்கள் பிள்ளைகளையும் அப்படி வளர்த்துறாதீங்க. பெருந்தீனியிலையும் தின்றதுலையுமே கவனத்தை முழுமையாக இருக்கும் போது அது நம்மளவே அழிச்சிரும் அநேக நேரங்களில். தேவப்பிள்ளைகளே, இப்படியெல்லாம் கடைசி நாட்களில் மனுஷனும் இருப்பாங்க. நீங்களும் இவங்களை போல என்ன பண்ணாதீங்க. சாப்பாட்டுக்கு நீங்கள் பாருங்கள், ஒரு காலத்தில் சாப்பாடுக்கு முக்கியத்துவமே இல்லாமல் இருந்தது. நீங்கள் ஆதி காலம் கொஞ்சம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு அவ்வளோலாம் இது கிடையாது. ஹோட்டலுமே அதிகமாக இருக்காது. சாப்பாடுனாவே பொம்பளையே தான். சாப்பாடு ஒரு 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 ஆம்பளை பையன் போய் ஸ்டவ்வில் போய் தண்ணியை போட்டாவே பொம்பளைன்றாங்க. இன்றைக்கி சாப்பாடு யார் தான் பண்ணுறா? ஆம்பளை போல யாரும் பண்ண முடியலன்னு யார் சர்டிஃபிகேட் தரா? லேடிஸ். நீங்கள் தான். இல்லை, லேடிஸ்னு எனக்கே சந்தேகமாக இருக்குன்றீங்களா? நீங்கள் எப்படி எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு பார்த்துறீங்களா?
அன்றைக்கு சாப்பாடுலாம் முக்கியத்துவம் கிடையாதுங்க. கஞ்சியை சும்மா தண்ணி ஊற்றி வெறுங்க. இன்னைக்கு கஞ்சியை கூட தயிர் ஊற்றினா தான் உள்ளே இறங்குது. எனக்கே வெறுங்கஞ்சிலாம் எனக்கு பிடிக்காது, தயிர் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நல்லா கவனிங்க. ஆனால் அன்னைக்கெல்லாம் சும்மா தண்ணியை ஊற்றி 2 வெங்காயத்தை போட்டு குழம்பெல்லாம் அதிகமாக வைக்க மாட்டாங்க. குழம்பெல்லாம் தின்றுருக்காங்களா என்ன? இந்த பழைய தாளுக்கெல்லாம் சில பேர் தெரியும். கொஞ்சம் முன்னாடியில் என்ன பண்ணுவாங்க, கிராமத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, சோறு கஞ்சி 2 வெங்காயம் இருந்தால் போதுங்க, 2 பச்சை மிளகா இருந்தால் போதுங்க, உள்ள சல்லுன்னு போதும், சுருன்னு போகும் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லை, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்னைக்கு தயிர் ஊற்றினா தான் ஓரளவுக்கு டேஸ்ட்டாக ஆகிற மாதிரி இருக்குது. தயிரே இல்லாமல் இருந்துச்சு, மனமாக இருக்கும் கஞ்சி. ஹலோ பிள்ளைகளே, அப்போது எனக்கும் முன்னாடி காலத்தில் இன்னும் போய் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு அந்த அளவுக்கு முக்கியம் கிடையாது. சாப்பாடு பல ரகத்தை அப்படி செய்து இப்படி செய்யலாம் யாருக்கும் தெரியாது. ஏதோ கொஞ்சம் தான். இட்லின்றதே அது பெரிய இது மாதிரி நினைப்பாங்க. ஒரு வீட்டில் இட்லி அவிக்கிறது என்னவா இருக்கும், எங்கள் வீட்டில் இன்னைக்கு இட்லி தெரியுமா, இட்லி பண்ணாங்க தெரியுமா, மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு பண்ணுறது பெருசாக இருக்கும். நம்ம காலத்துலேயே அது நடந்திருக்கு. பூரியை சுட்டா ரொம்ப இதாக இருக்கும். நாங்கள் பூரி சாப்பிட்டோம். ஒரு பூரி எடுத்து முன்னாடி என்ன பண்ணிட்டு இருப்போம், இந்த அம்மா அந்த இட்லி சுடும் பார்த்தீங்களா, அப்படியே மொக்கையா சட்டியா காலம் எடுமாச்சு பாருங்க. இன்னைக்கு அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா பெருமாகி, இன்னைக்கு ஹோட்டல் அதிகமாகி, இன்னைக்கு சாப்பாட்டுக்கே ஒரு படிப்பாகி போச்சு. சாப்பாட்டுக்கு படிப்பு அது எத்தனை ஆயிரம் கட்ட வேண்டியதாக இருக்குது தெரியுமா? சாதாரண படிப்பை காட்டிலும் சாப்பாட்டுக்கு படிக்கிற படிப்பு அதிகமான பணம் கட்டுற மாதிரி அளவுக்கு ஆகிப்போச்சு. இன்னைக்கு மனுஷன் முழுவதும் என்ன பண்ண, சாப்பாட்டில் போய் ஒரு கவர் ஆகிப்போச்சு. சாப்பாட்டில் நிறைய பேர் வெறியனா மாறான். பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்கள் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கும். இதே போல் நீங்கள் இருக்கீங்களா என்பதை யோசித்து பாருங்க. காலம் மாற காலத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் எப்போதும் இங்கே பாருங்க, ஒரு தெய்வத்துக்குள்ளே வார்த்தைக்குள்ளே கடந்து போகிறேன். எப்போதும் சாப்பாடுன்னு என்ன வந்துக்கிட்டே இருக்காது. என்ன சாப்பாடு என்ன இது, அப்படி தின்னு இப்படி தரணும், அதை தரணும் இதை தரணும், அதை செய்யணும் இதை செய்யணும், ஏதாவது தின்னுக்கிட்டே இருப்பாங்க. பாருங்க பிள்ளைகள் அப்படி இல்லை. பெருந்தீனியினால நிரம்பி இருக்குது உன் மனதும் சிந்தையும் உன் வயிறும். பிள்ளைகளே, கடைசி நாட்களில் இப்படிப்பட்ட மக்களாக இருப்பாங்கன்னு வேதம் சொல்லுது. அது மாதிரி தான் பெருகிட்டு போகுதாலே இன்னைக்கு. இந்த கடைசி நாட்களில் எங்கே பார்த்தாலும் என்னது, உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எங்கே பார்த்தாலும் என்ன ஆகிறான், சாப்பாட்டுக்கு. சென்னையில் எங்கே நீ கடை வச்சாலும் பொழைச்சிடலாம், சாப்பாட்டு கடை உண்மையிலையா. ஆகையால் சாப்பாடு முக்கியம் இல்லை நான் சொல்ல, சாப்பாடு முக்கியம்தான், டேஸ்டாக சாப்பிட முக்கியம்தான். ஆனால் முழு கவனம் சாப்பாடுன்னு சொல்லி சாப்பாடில் தின்றதுலேயே தன் வாழ்க்கையை முழுவதும் கழிக்கிறவன் நிறைய பேர் இருக்கான். சில பேர் கவலையிலேயே உட்காந்துருவான். என்ன வாழ்க்கை, என்ன எனக்கு அதாகல இதாகலை, என் வாழ்க்கை இப்படி இல்லை, நான் இப்படி நினைச்சேன், எனக்கு விரும்பின மாதிரி வாழ்க்கை இல்லை, இப்படியே கவலை என்ன பண்ணிட்டு இருக்கு, நாள்தோறும் இதில் உட்காந்துருவான். அப்போ பாருங்க, கடைசி நாட்களில் இப்படியெல்லாம் இருப்பார்கள். இவங்களை போல நீங்களும் இருந்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு உண்டாகிற ஆபத்தும் உங்களுக்கு எனக்கு உண்டாகும். அதை தான் சொல்ல வரேன். உலக மனுஷன் இப்படிலாம் இருக்கும்போது என்ன ஆபத்துலாம் வருமோ, நீயும் அதே மாதிரி இருக்கும்போது அதில் நீயும் பங்குள்ளா மாறுற. இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கலாம், ஆராதனைக்கு வந்திருக்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் உன்னுடைய இருதயம் தேவ வார்த்தை பின்பற்றுவதிலும் தேவன் மீது முன்னிறுத்துவதையும் முதன்மையாக இல்லாம இந்த உலக மனுஷனை போல நீ வாழ்வ அப்படின்னா உலக மனுஷனுக்கு நேருவது உனக்கு நேரிடும் என்றுதான் வேதம் வன்மையாய் கண்டிக்குது, சொல்லுது. அது புரியுதுங்களா பிள்ளைகளே? அப்ப பாருங்க, இப்படிலாம் இருக்கும்போது கடைசி இப்படிலாம் இருக்கும். இது மாதிரி நாமும் இப்படி இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்றாரு. பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது கண்ணியை போல இருக்கும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, எவைகளுக்கெல்லாம் இந்த உபத்திரம் இந்த பிரச்சனை எல்லாமே நடக்குனார் பார்த்தீங்களா, இதெல்லாம் வரும். இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி, எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க இவைகளுக்கு தப்பி மனுஷகுமாருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு சிலா சேர்ந்து வாசிப்போம், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். எல்லா விஷயத்திலையும் தப்பிப்பதற்கு நீ எப்பொழுதும் ஜெபம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஹலோ, என்ன சொல்றாரு? இந்த விஷயங்கள்லாம் உலகத்தில் நடக்க போற எல்லா சம்பவம் நடக்க போகுது. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறவெல்லாம் தப்பு வைக்கப்படுவான்னு சொல்லப்படல. நடக்குதெல்லாம் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் இது நடக்காதுன்னு கர்த்தர் சொல்லல. இவையெல்லாம் உனக்கு நடக்கும், இவைகள்லாம் நடக்க கூடாதுனா, இவைகள்லாம் நீ பாக்குற பத்தியா, இவையெல்லாம் உனக்கு வரக்கூடாதுனா, இதுல தான் நீ தப்பிக்கப்படணும்னா நீ எப்போதும் தேவனோடு இருக்கிற மனுஷனா இருக்கணும்ன்றாரு. தேவனோடு நிற்கிற மனுஷனுக்கு தான் நடக்கும். சும்மா பேரை போட்டுட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், ஐ எம் எ விக்டர், ஐ எம் எ டேவிட் போடுறது இல்லை. நீ தப்பிக்கணும்னா நீ தேவன் நிற்கணும் இருக்கணும். அப்ப தேவனோடு நிற்கிற மனிதன் மட்டும்தான் எல்லா உபத்திலும் தப்பிக்க முடியும் என்பதை தான் தேவன் சொல்ல வர்றார், கடைசி முடிக்கிறார். புரியுதா? புரியுதுங்களா தேவப்பிள்ளையில? விளங்குதா உங்களுக்கு? இவைகள்லாம் தப்பி வைக்கப்படணும். அப்ப இவைகள்லாம் உங்களுக்கு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்லல கர்த்தர். என்ன சொன்னார் அப்படி? நீ தப்பா புரிஞ்சுக்க, கடைசி முடிக்கிறத பாரு எப்படி முடிக்கிறாருன்னு. இவைகள்லாம் தப்பி வைக்கணும், இவைகள்லாம் தப்பிக்கப்படுறவன் தான் பாருங்க நேத்திய கர்த்தருக்கு முன்பா நிற்க முடியும்.
அப்படி கர்த்தர் முன்பாக எவன் நிற்பானா, கர்த்தரோடு நிக்கிறவன் தான் நிற்ப போறான் லாஸ்ட். ஏன்னா எப்போதும் கடவுளோடு நிக்கிறவனுக்கு அவர் வருகையிலையும் அழகா போய் நின்றுவான். இப்ப நீங்க நினைச்சுக்கோங்க, எப்போதும் கடவுளோடு நிக்கல அப்படின்னா என்னைக்குமே நீங்க கடவுள் வருகைக்கு நீங்கள் நானும் எடுத்துக்கொள்றது இதுதான் அபூர்வம். நீங்க எப்போதும் நின்று இருப்பீங்கன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம், நிறைய ஆபத்தில் தப்பிக்கப்படலாம். எந்த ஆபத்து உங்களை என்ன பண்ணாது, தீண்டாது. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, வாழ்நாள் ஜீவியத்திலே கர்த்தரை எப்போதும் தேடணும். இந்த உலகத்தில் எல்லாமே நடக்கும் என்பது உண்மை. அதே சமயத்தில் இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போது இந்த உலகத்திலே கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து வாழ்வதையும் கர்த்தர் விரும்புகிறார். கஷ்டத்தில் நஷ்டத்தில் ஒடுக்கத்தில் இப்படிலாம் அப்படியே போயிட்டே இருக்கிறதையும் அவர் விரும்பல. நீ நல்லா வாழணும். ஆனா எப்படி வாழ முடியும்னா, என் வாக்குத்தத்தை வைத்து நீ வாழ முடியும். என்னோடு நீ தொடர்ந்து நிலைத்திருப்பனா, என்னுடைய சமூகத்தில் நிற்கிற ஒரு மனுஷனா இருப்ப அப்படின்னா நீ எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். எல்லாத்துக்கும் எல்லாம் உண்டாகும். ஆனா உனக்கு எதுவும் உண்டாக போவதில்லை. வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17:1 வாசியுங்கள். எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷத்திலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஹல்லேலூயா. தேவனுடைய தீர்க்கதரிசி பாருங்க, தேவனுடைய ஊழியக்காரர். தேசத்துக்கு தேவன் கண்டிக்கிறார். என்ன சொல்றாரு? பனியும் மழையும் பெய்யாதுன்னு சொல்லி போய் என்ன பண்ணாரு, ஆகாப் ராஜில போய் எலியா சொல்லும்படியாய் தேவன் அனுப்புகிறார். யாரோடு தேவன் பேசுவார்? யாரை தேவன் அதிகமாய் பயன்படுத்துவார் அப்படின்னா இங்க கவனிங்க. இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், தேவனுக்கு முன்பாக தொடர்ந்து நிற்கிறவனோடு தேவன் பேசுவார். தேவன் அவனுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துவார். எத்தனை புரியுது? நீங்க எப்போ தேவனுக்கு முன்பாக நிற்கிறவங்களா இருக்கீங்களா? டெய்லி அவருக்கு போய் நிற்கிறீங்களா? அவரை நிற்காம வேற இடத்துக்கு போய் நிற்கிறீங்களா? காலையில எந்திரிச்ச உடனே கடவுளுக்கு முன்பாக நிற்கிற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்துங்க உங்க வாழ்க்கையில. தேவனை சந்திக்காம நான் யாரையும் சந்திக்கிறது இல்லைன்னு சொல்லி நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு 2024 முதல் நாளில் இங்கே வந்திருக்கீங்க பார்த்தீங்களா? ஒரு தீர்மானம் எடுங்க. தேவனை சந்திக்காமல் நான் யாரையும் சந்திக்க போகிறதில்லை. என் வாழ்க்கையில் தேவனை நான் தரிசிக்காமல், தேவனோடு நான் பேசாமல், தேவனோடு பழகாமல், தேவனை தொழுது கொள்ளாமல் நான் வெளியே வரமாட்டேன். தேவனை தொழுது கொண்டு தான் வேலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்கள நான் அப்போ தான் சந்திப்பேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தேவனை முதல்ல என்ன பண்ணுறேன், நான் சந்திக்கிறேன். நீங்கள் தேவனை சந்திக்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க அப்படின்னா நீங்கள் தைரியமுள்ள ஒரு ஆளாக இருப்பீங்க. எவளை குறித்தும் அஞ்சாத ஒரு மனுஷனாக இருப்பீங்க. எலியா பல நேரங்களில் பயங்கரமாக சவால் விட்டு பல அற்புதங்கள் செய்திருக்கலாம். காரணம் ஒரே காரணம், அவன் எப்போதும் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவனா இருக்கிறான். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இன்றைக்கி கோழையாக இருக்கலாம், ஒரு மாதிரியாலாம் இருக்கலாம். நீங்கள் தொடர்ந்து தேவன்கிட்ட நின்று பாருங்க, உங்களுக்கே தெரியும் நாமளா இப்படின்னு சிங்கத்தை போல இருப்பீர்கள் என்றால் அவர் யூத ராஜா சிங்கம், நாம் அவருடைய குட்டிகள், சிங்க குட்டிகள். நீதிமான் எப்படி இருக்கிறானா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல் இருக்கிறானா? எப்படி இருக்கிறானா? யார் அந்த நீதிமான்? யார் நீதிமான்? நாம் எல்லோரும். கொஞ்சம் பொது நலத்துக்கு வாங்க. நான்ன்றது ரெண்டாவது சொல்லலாம். நாம் நீதிமான்கள். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற யாருமே பாருங்க அவன் சிங்கத்தை போலதான் கர்ச்சித்து இருப்பான். பாருங்க, சிங்கக்குட்டியை எடுத்து பூனைக்குட்டியோட வளர்த்தோம்னா பூனைக்குட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த சிங்கக்குட்டி பார்த்தீங்கன்னா தன் சிங்கம் என்பதை என்னைக்கு உணருதோ, என்னைக்கு இன்னொரு சிங்கத்தை பார்த்து இப்படிதான் உணருதோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிடும், கோழையா இருந்தது நம்ம ராஜா அப்படின்னு என்ன பண்ணும், அது எப்படி கத்துன்னு எனக்கு தெரியாது, கத்த தெரியாது. அந்த கத்துறது அதை பார்த்தோன்னே நாம் இப்படிப்பட்ட ஆள் தான்றது அது என்ன பண்ணிடும், வந்துடும். நான் சொல்லுகிறேன், தேவனுக்கு முன்பாக நிற்கிற நீ தேவனை போல செயல்பட ஆரம்பிப்பாய், தேவனை போல இயங்க ஆரம்பிப்பாய். தேவன் பாவத்தை இருப்பானா நீயும் பாவத்தை வெறுப்ப. பாவத்தை என்னால் வெறுக்க முடியும். தேவன் முன்பாக நின்றா தானே வெறுக்க முடியும். தேவன் முன்பாக நிற்க தேவனோட ஐக்கியப்பட தான் பாவத்தின் ஆசைகள் நம்ம விட்டு விலகும். ஆசையிலேருந்து விடுதலை ஆகுறதுக்கு தேவனோடு அதிகமாய் தனித்து இருக்க பழகணும். முதல்ல தேவனோடு பேசி பழகதான் இருக்கணும். தேவனோட அதிகமாக பேசி பழக பாவத்தின் விடுதலை பாவ ஆசை பற்றி பிடிக்குன்னா இந்த உலகத்தோட உலக காலத்தோட பற்றி பிடிச்சிட்டே இருக்கும் போது ஆசை உள்ள போய்கிட்டே இருக்குமா இல்லையா? வாயை திறந்து சோத்தை போட்டு தான் வயிறு நெப்பதான் செய்யும். வயிறு நம்பிக்கிட்டே இருக்குன்னா வாயை மூடுனா என்ன ஆயிரும், கவலம் போடுறது ஸ்டாப் ஆயிரும். உலகத்திலே இருக்கியே, தேவனோடு போய் அங்கே கொஞ்சம் அதிக மணி நேரம் இருந்தால் தானே உள்ள இருக்கிற ஆசைகள் எல்லாம் வெளியேறும். அப்பதானே தேவன் அங்கே கிரியை நடைபிப்பார். புரியுதுங்களா? அப்ப தேவன் முன்பாக நிற்கும் போது தேவனுடைய ஆற்றல் ஒன்றை பற்றி பிடிக்கும். தேவனுடைய ஆளுகை ஒன்று இருக்கும் போது அவரை போல நீ இருப்பாய். எளியா அப்படிதான் பேசினதுக்கெல்லாம் நெஞ்ச நிமித்தி பேச காரணம் என்னென்றால் தேவனுக்கு முன்பாக நிற்கிற முடியும். இன்னைக்கு நான் சாட்டிட்டு சொல்லுகிறேன், நானாக மேற மாதிரி நீங்கள் நினைக்க மாதிரிலாம் கிடையவே கிடையாது. நான் தேவனுக்கு முன்பாக நிற்கிறதுனால தான் இவ்வளோ தைரியமும் இவ்வளோ விஷயம் இவ்வளவும் யாராக இருந்தாலும் வந்து பாருன்றது. போடா எவனை பெரிய ஆளாக இருந்தாலும் போடான்னு சொல்கிறது காரணமே அதுதான். ஏன் தெரியுமா? தேவனுக்கு முன்பாக நின்றுட்டோம் அப்படின்னா எவனும் பெரிய ஆளே நமக்கு தெரியாது. அவன் எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் என்ன ஆகுது நமக்கு ஆகும். நீங்கள் வேணா நின்று பாருங்க, நீங்கள் அப்படி ஆளுங்களை மட்டும் பாருங்க, உங்கள் தோற்றத்தை எல்லாம் மாற்றிடுவார்.
எல்லாத்தையும் டோட்டலி மாற்றிடுவார். உங்கள் எண்ணங்கள் சிந்தைகள் எல்லாம் டோட்டலி தேவனாலே மாற்றப்படும். நீங்கள் தேவனால் மாற்றப்படணும் விரும்புறீங்களா? சொல்லுங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள மாற்ற முடியாது. தேவன் மாற்றும்னா தேவனோடு பழகிறவர்களை கர்த்தர் மாற்றுவார். தேவ வல்லமையை மாற்றும், தேவ சமூகம் அவர்களை மாற்றும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். ஆகையால் இங்க பாருங்க சொல்றாரு, பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் சொல்லி, பின்பு கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. அவர், நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசைக்கு நோக்கி போய் யோர்தான் நேராயிருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு, அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே அவனை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு மனிதனுடைய வாழ்வு, கர்த்தருக்கு முன்பாக கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிற ஜனங்களுடைய வாழ்வு. அப்ப கர்த்தருக்கு முன்பாக நிற்காமல் கலகம் பண்ணுகிற ஜனனுடைய வாழ்க்கையில அங்க என்ன உண்டாகுது? ஆசீர்வாத பனியும் மழையும் பெய்யாம போகுது. ஸ்டாப் பண்றாரு. தேவனுக்கு முன்பாக எந்த மனிதனுடைய வாழ்விலும் தேவனுடைய ஆசீர்வாதம் அங்க நின்று போய் விடுகிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் நின்று போவதற்கு காரணம் அவர்கள். ஏனென்றால் தேவனுக்கு முன்பாக நிற்காதனாலே அங்கே அவர்கள் பெறாமல் போய் விடுகிறார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்கிற விசுவாசி எந்த குறையும் அடைவதில்லை. ஏனென்றால் தேவன் ஒரு வாழ்க்கை பொறுப்பெடுக்கிறார். தேவன் அவர்களுக்கு எல்லா வழிகளையும் காட்டுகிறார். எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு, எங்க போகணும், எங்க போனா உனக்கு பணம் கிடைக்கும், எங்கெந்தா உனக்கு சிறந்த வேலை கிடைக்கும், நீ என்ன பண்ணணும் சிறந்த வேலைக்காக, எல்லாவற்றையும் தேவனுக்கு முன்பாக நிற்கிற அந்த மனிதனுக்கு தேவன் பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிற்கிற தேவ பிள்ளைகளா இருப்பீங்கன்னா இன்னைக்கு நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நீங்க நில்லுங்கள். தேவனுடைய வாழ்க்கை அவர் பொறுப்பெடுப்பார். தேவன் உங்களுக்கு எல்லாம் வழங்குவார் பாருங்க. ஆனால் தேவனுக்கு நிற்க முடியாத ஜனங்களுடைய வாழ்வில எல்லா ஆசீர்வாதம் நிற்கிறது என்பது வேத வார்த்தையின் சத்தியம். உங்க வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதத்தை இழந்து போயிருப்பீங்கன்னா இதனால தான் இழந்து போயிருப்பீங்க. தேவனுக்கு முன்பாக அதிகமாக நிற்காதனாலே. தேவ சமூகத்தில் அதிகமாக நீ நின்று பாருங்க. தேவ சமூகத்தை தேடி பாருங்க. தேவனோடு பேசி பழகி பாருங்க. அதான் வேணும் சார், தேவனோடு பேசி பழகி சமாதானமாயிரும். இதனால் உனக்கு என்ன உண்டாகுதான்? நன்மைகள் உண்டாகும். இவரோட நீங்க பேசிக்கிட்டே இருக்க உங்க வாழ்க்கையில என்ன உண்டாக ஆரம்பிக்கதான்? நன்மை உண்டாயிட்டே இருக்குதான். நீங்க எதெல்லாம் எந்த நன்மையெல்லாம் வாழ்க்கையில் நடக்கல நீங்க சொல்றீங்களோ, நீங்க அவர்கிட்ட நின்றுக்கிட்டே இருங்களேன், நடக்காத நன்மை நடந்துடும். பெறாத நன்மைகள் நீங்கள் பெற முடியும். சும்மா நிக்காம உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு கடவுளை கதை செய்யல இதை செய்யல வந்து போராடிக்கிட்டு கேள்வியை கேட்டுக்கிட்டு இப்படி எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்க. முதல்ல ஸ்டாப் பண்ணுங்க, செயல்படுங்க. முதல்ல தினத்தில் அதான் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி, இந்த 2000 உங்கள் சத்தியத்தை கேட்டு வச்சு இப்போ இங்கே பிரசவம் பயங்கரமான ஒரு எழுப்புதல், எங்கள் தேவை அவ்வளோ மணி நேரம் பேச்சு, கடவுள் இப்படிலாம் நடத்தினதே மறுபடியும் சொல்லி ஜோம் பண்ணாங்க பாருங்க நம்மக்கிட்ட. அப்போ நான் சொன்ன விஷயம் ஒன்றும் இல்லை, நாம் கடவுள் சொன்ன போதிக்கிறோம். அவங்க கேட்குறாங்க, அவங்க நின்றாங்க, அதனால் அனுபவிச்சிருக்கிறாங்க எல்லாம். தேவப்பிள்ளைகளே, என்னுடைய வாழ்க்கையில் என் மூலியமாக கடவுள் என்ன சொல்கிறாரோ அதை கரெக்டாக செஞ்சதுக்கு நடந்திருக்கு. அதில் மாயமாலம் பண்ணுறது, ஏமாத்துறது, கரெக்டாக வந்து பின்பற்றவங்களுக்கு நடக்க போகிறது. ஏன்னா அற்புதத்தை நான் கொண்டு வருவது இல்லை, அதான் மேட்ரு. நான் அதை செய்ய முடியாது, தேவன் தான் செய்ய போறாரு. தேவன் என் மூலியமா என்ன சொல்றாரோ அதை செய்யும் போது என் வார்த்தைக்கல்ல தேவ வார்த்தைக்கு இருப்பீங்க. ஹலோ, புரியுதுங்களா? நான் உங்களுக்கு எதுவுமே உண்டாக்க போறதே கிடையாது, தேவன் தான் உண்டாக்க போறாரு. தேவன் எப்படி உண்டாக்குவார்ன்றதான் உங்களுக்கு சொல்லித்தரேன். தேவன் தான் உங்களுக்கு எல்லாம் செய்யணும். தேவ சமூகத்தை போய் நிற்கணும். சும்மா நானே கையை தட்டிட்டு இருந்தா எல்லாம் நடந்துருமா உங்களுக்கு? ஏன் வேலையை நான் பண்ணிட்டேன், உங்க வேலையை நீங்க பார்க்கணும். கடவுள் உங்களுக்கு என்ன சொல்கிறார் என்பதை நீங்கள் கேட்டு அந்த வழியில போகும் பொழுது நீங்கள் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் தப்பிக்க முடியும். எல்லா தரித்திரத்திலிருந்தும் நீங்க தப்பிக்க முடியும். அப்ப பாருங்க, தேசம் தரித்திரத்தில் போக போகுது. இவனுக்கோ கடவுள் சந்திக்கிறார். இவனோட சொல்லுகிறார், இப்போ தேசம் தரித்திர போகுது, நீ தேசத்துக்கு என்ன சொல்லணுமோ சொல்லிட்டு வந்துட்ட, இப்போ உன் தேவை நான் சந்திக்கிறேன். இப்போ என்ன சொல்ற, நீ போய் கேத்தாட்டங்களே போய் ஒளிஞ்சிரு, அங்க உனக்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன், உனக்கு இறைச்சியும் நான்வெஜ் சாப்பாடு. தேவன் வெஜ்ஜே போல பாருங்க, நான்வெஜ் எப்படி பார்த்தீங்களா? நல்ல தேவனா இல்லையா? நீ வெஜ்ஜு சாப்பிடணும், நான் குறை சொல்லலை. இப்போ நான் இருக்கேன்னா எப்போதும் எனக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல மாட்டேன். எப்போ பிடிக்கும், எல்லா நேரம் நான்வெஜ்ஜோ மூஞ்சி அடிச்சிடும், புரியுதுங்களா? அதுக்காக நான்வெஜ் சாப்பிட்றவங்களை பார்த்து இப்படிலாம் தின்றாங்க, நான்வெஜ் நம்ம தின்ன முடியலையேன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து நான்வெஜ் தப்பு தப்பு தப்புன்னு குறை சொல்லி எப்படியெல்லாம் தின்ன விடாம பண்ணுமா, அப்படி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? அப்படி பண்ணுறாங்க நிறைய பேர், தெரியுமா? தான் நான்வெஜ் தின்னா அடுத்தோன்னு என்ன பண்ணிடுவாங்க, நாங்கள் அதை பண்ணுறதில்ல, எது பிடிக்கதா சாப்பிடு, எல்லாமே மட்டாய் சாப்பிட்றது நல்லது. அதை சொல்லி தருவேன். எதை சொல்லி தருவேன்? மட்டாய் சாப்பிடு. ஒருத்தவங்க சாப்பிடுவாங்க, அது என்னமோ தீர்மானம்லாம் எடுப்பாங்க, அது அவங்களாச்சு கடவுளாச்சு. ஆனால் கடவுள் நான்வெஜ்ஜையும் கொடுப்பார், சாப்பிட வைக்கிறான்னு சொல்கிறேன், புரியுதுங்களா? அவர் இதை தான் சாப்பிடணும் வந்து இங்கே ஒன்றும் கட்டாயப்படுத்தலை. நீ எது சாப்பிட்டாலும் சாப்பிடாம இருந்துடாத. சாப்பிடாம இருந்தால் என்ன ஆகுது, குடலெல்லாம் பல சவுண்டு உண்டாயுது, கட்ட முட்டை வயிறுனா எரிச்சல் உண்டாகுது. என்னது சரியாக சாப்பிடணும், என்ன ஆகுது, கடமுடன்னு சரியா என்ன பண்ணிருங்க, சாப்பிட்றணும். உடம்புக்கு அது சாப்பாடை ஒழுங்காக சாப்பிடாம ஆண்டர் வியாதி ஏற்படுத்திட்டான்னு சொல்லிடக்கூடாது. சாப்பிடனாவே எல்லாத்துக்கும் வியாதி வரும். ஏன் சாப்பிடணும்னு அவர் கேட்பார். சாப்பிட்டு ஏதாவது வியாதி வருது அப்படின்னா ஏதாவது கூட கடவுளை பொறுப்பெடுப்பார். சாப்பிடாமே இருந்தால் வியாதி வருமா வராதா? ஃபஸ்ட்டு வியாதி சோர்வு, வீக்கு,
ஸ்ட்ரென்த்தாக நிற்க முடியாது. நல்லா சாப்பிடு. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், நல்லா சாப்பிடுறதுக்கு எனக்கு காசு இல்லை. அடுத்த கேள்வி ஒருத்தனுக்கு உதிக்கும் பாருங்க. எங்கள் சாப்பாடு நல்லா சாப்பிட ஆசைப்படுறேன், வருமானம் இல்லை, இது நாங்களே இப்படி இருக்கிறோம். கத்த சம்மந்தம் நின்று பாரு, உன் வயிறு நிறையும். கத்தர் எவனையுமே குறையாவே என்ன பண்ண மாட்டார், அனுப்ப மாட்டார், திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆகையால் அங்கே தேவன் சொல்றாரு, அங்கே அழகா கைடன்ஸ் கிடைக்குது பாருங்க. கத்தர் குடும்பமாக நிற்கும் போது எனக்கு வழி தெரியலேன்னு நீங்கள் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கத்தர் குடும்பமாக நிற்கும் போதே உங்களுக்கு வழி வைப்பார். அது மட்டும் இல்லை, உங்கள் தேவைகளை நீங்கள் கேட்பதுக்கு முன்னே ஆயத்தம் பண்ணி வச்சிருப்பார். இங்கே எலியா ஐயோ ஆண்டவரே, நீ போய் பனியும் மழையும் பெய்யாதா இருக்குன்னு சொல்றீங்க. பனி மழை பெய்யலைன்னா தேசம் பஞ்சத்தால் என்ன பண்ணிடும், அடிபட்டு போயிடும். அதோட சேர்ந்து நானும் அழிஞ்சு போயிருவேனே அப்படி போய் ஜெபம் பண்ணானா? ஆண்ட சொன்னானா? எதுவுமே சொல்ல. ஏன்? அவனுக்கு தெரியும். ஏன்னா தன் பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை அவர் என்ன பண்ணியிருக்கிறான். உங்கள் பிள்ளைகளுக்கு இன்னது தேவை என்பதை நீங்க அறிந்திருக்கீங்கல்ல, உங்க தாய் தப்பு அறிந்திருக்கிறாங்களா, அவங்கள காட்டிலும் பரமபிதா என்ன பண்ணியிருக்கிறாராம், அறிந்து வைத்திருக்கிறார். அதான் அவங்க சத்தியமே. இதை நீங்க அறிஞ்சிருக்கணும். அவர் அறிஞ்சிருக்கிறார் நீங்க அறிஞ்சிருக்கீங்களா? அதை அறிந்திருக்கிறார் நீங்க அறிந்திருக்கிறீங்களா? அதுதான் சத்தியத்தின் அறிவு. அந்த அறிவை அடையும் போதுதான் மிராக்கள் துவங்க ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? என் தேவன் எனக்கு எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். அப்போ நீ தேசம் நின்று பார்த்தனா உனக்கு சாப்பாடு, ஆகாரம், வீடு, வாசல் எல்லாமே கத்தர் வச்சிருக்கிறார். நீ போய் சுதந்திரிக்கலாம். நீ இந்த நாளில் ஆண்டு இனிமேலாம் உட்கார போறேன், முழங்கால் பண்ணிட்டு எங்க இடம் இருக்குதோ, எங்க ஜெபம் பண்ணுறதுக்கு நிறைய ஜெபம் பண்ணுற இடம் இருக்குது. ஆமென். நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ண இடமே இல்லை, வீடு இல்லை, அது இல்லை, அது இல்லை, அப்படி இப்படி. யார் சொன்னா? இல்லையா? விடு. எத்தனையோ இடம் இருக்கு, தேவாலயம் திறந்துருக்கிறது, போய் உட்காந்து ஜெபம் பண்ணலாம், கடவுளோட பேசலாம். நீ அவரை தேட ஆரம்பிக்கும், உன் சூழ்நிலை வரும். உனக்கு நல்லா ஜெபிக்க உனக்கு ஒரு வீட்டை கொடுத்துருவார். ஆமென். கர்த்தர் நல்லவரா இல்லையா? யாரெல்லாம் கடவுள் தேட போறீங்க? எதனால் குறைவு ஏற்படுது? கடவுள்கிட்ட நிற்காதனால, கடவுள்கிட்ட பேசாதனால. நீங்கள் நின்று பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ மாறுது மட்டும் பாருங்க, சூழ்நிலை எப்படி மாறுது மட்டும் பாருங்க, உங்கள் தேவையை எப்படி சந்திக்கலான்னு மட்டும் பாருங்க. நீங்கள் அவரோட பேசிட்டே இருக்கும்போது அவர் உங்களுக்கு உணர்த்தது உங்களுக்கே தெரியும். யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கே இது கடவுள் இதை தான் சொல்ல வர்றாரு. கடவுளை நீங்கள் இங்கே போக சொல்கிறாரு, கடவுள் இங்கே சொல்வார். நிறைய பேரை நான் சாட்சி கேட்டிருக்கேன் பாருங்க. அவங்களுக்கு கூட நான் உட்காந்து கடவுள் இப்படிலாம் பேசணும்னு சொல்லித்தரல. யாருக்கோ ஒரு சிலர் சொல்கிற மாதிரி வருது. நிறைய பேர் நான் சொல்லி தந்ததே கிடையாது. அவங்களே புரிஞ்சு எக்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு கடவுள் இப்படி உணர்த்தினார், கடவுள் இப்படி என்னை வழி நடத்தினார்னு. அவங்களுக்கே தெரிஞ்சிடும். நின்றுட்டிங்கன்னா போதும், கடவுளோடு தொடர்ந்து பழகினா போதும், ஐக்கியம் பண்ணா போதுங்க, ஜெயிப்பீங்க. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஆகையால் தான் கர்த்தர் சொல்றாரு, நான் எப்போது செவி கொடுக்குறேன், உனக்கு எப்போது உதவ நான் தயாரா இருக்கிறேன். நீ இப்போ எங்க தேடி வரணும், என்னை தேடி வரணும். மாம்சமான யாவர்களும் கர்த்தரை தேடி வருவார்களாக. ஹல்லேலூயா. ஏனென்றால் நீங்கள் கத்தெடுத்து வரும்போது கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு, பிதாவுக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உங்களை வணைக்கிறார். உங்களை என்ன பண்ணாரு, அவர் சீர்படுத்துறாரு, ஸ்திரப்படுத்துறாரு, பலப்படுத்தி கர்த்தர் என்ன பண்றாராம், நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். 1 பேதுரு 5:10. சீக்கிரம் வாசிங்கள். மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையையும் பொருந்திய தேவன் தாமே, சகல கிருபைகள் பொருந்திய தேவன் தாமே உங்களை சீர்படுத்தி கொஞ்ச காலத்தில் பாடனுவிக்கிற சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. யார் நிலைநிறுத்துவா? யார் நிலைநிறுத்துவா? யாரை நிலைநிறுத்துறாரு? யாருக்கு முன்பாக? கொஞ்ச காலம் பாடம் வைக்கிற நான் என்னை நானே சீர்படுத்தி சரி பண்ணி நான் போய் தேவனுக்கு வேண்டினேன் அப்படியா போட்டிருக்குது. நீங்க நானும் அதை செய்யவே முடியாது. தேவன் என்ன பண்றாராம், உங்களை சீர்படுத்துறார். பல நேரம் பார்த்தீங்கன்னா அப்படியே கஷ்ட காலம் அப்படி ஒரு மாதிரி இருக்குது, உபத்திர காலத்தில் இருக்கிறோம் இருக்குது. அந்தக்குள்ள உன்னை போட்டு என்ன பண்றாரு, சீர்படுத்தி விடுறாராம். ஹலோ, இன்னைக்கு தரித்திரமா இருக்கியா? அதை தேவன் தமக்கு சாதமாக பயன்படுத்துறாரு. இப்போ அங்கே உன்னை சீர்படுத்தி தரித்திரத்தில் எப்படி விசுவாசின்னு கற்றுக் கொடுப்பாரு. என்ன பண்ணுறா, தரித்திரத்தையே நம்பிட்டு இருந்த, தரித்திரத்தை பற்றி பேசிட்டு இருந்த, இப்போ என்ன சொல்ற, தரித்திரம் உனக்கு பழிக்காதுன்னு சொல்லி கற்றுக் கொடுக்குறாரு. சீர்படுத்துறாரா இல்லையா? வசனத்தை கொண்டு சீர்படுத்துறாரு இல்லையா? இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் பாடம் அனுபவிக்கலாம். காத்தத்தோட இன்னைக்கு சத்தியத்தை கேட்டு நீ விசுவாசத்தை இருக்கும்போது இப்படி இருக்கு. இப்போ இருக்கிற சூழ்நிலை எப்பவுமே உனக்கு இருக்க போகிறதில்ல. இனி உன்னுடைய காலம் பயங்கரமாக இருக்கும். இன்னைக்கு நீ இருக்கிற மாதிரி இருக்க போகிறதே கிடையாது. சொல்லுங்க, இன்னைக்கு நான் இருக்கிற மாதிரி இருக்க போகிறதில்ல. என் வாழ்க்கை நான் நல்லா இருக்கும், நல்லா இருப்பேன், நல்லா இருப்பேன். அப்போ கர்த்தர் நம்மளை அழைத்து அவர் சீர்படுத்தி அழகாக கொண்டு வரார் பாருங்க. நம்மளை நம்மளை சுத்தப்படுத்தி சரி பண்ணி தேவன் தம்முடைய ஸ்பாவங்களை நமக்குள்ளே அனுப்பி நம்மளை அழகுபடுத்தி ஒழுங்கின்மையான இந்த நம்முடைய வாழ்வையெல்லாம் ஒழுங்குபடுத்துகிற பாருங்க. இதெல்லாம் சம்பவத்தை ஒரு சம்பவத்தை வாசிக்கிறேன் பாருங்க. வாசிப்போம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம். எஸ்தர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. அப்பொழுது ராஜாவை சேவிக்க அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, ரூபவதியாக இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு தேட வேண்டும். அதற்காக ராஜா தம்முடைய ராஜ்யத்தின் நாடுகள் எல்லாம் விசாரிப்புக்காரை வைக்க வேண்டும். இவர்கள் ரூபவதிகளாக இருக்கிற சகல கன்னி பெண்களையும் கூட்டி சூசான் அரண்மனையில் இருக்கிற கன்னி மாடத்துக்கு அழைத்து வந்து ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதான ஆகிய ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும். அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு
கொடுக்கப்பட வேண்டும். இங்க பாருங்க, இந்த சம்பவம் நல்லா தெரியும், இருந்தாலும் சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்க, ரத்தின சுருக்கமாய். என்னன்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அங்கேஸ்வரி ராஜாவுக்கு பாருங்க ராணி, இந்த ராணி அம்மா நல்லா அழகாக இருந்தது. அந்த அம்மாவுடைய அழகெல்லாம் வெளியே காண்பிக்கணும் வைக்கணும்னு சொல்லி கூப்பிட்டா அந்த அம்மா வரலை, ராஜாவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியில. உடனே ராஜாவுக்கு கோபம் முடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, அந்த ராஜ்யத்திலேருந்து அந்த அம்மா பிரிக்கப்படுது. அப்போ அந்த ராணி இடத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, தேசத்தில் அழகான கன்னி பெண்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, கூட்டு வந்து ஒருத்தர் கையில் என்ன பண்ணுறாங்க, ஒப்படைக்கிறாங்க. எதுக்கு ஒப்படைக்கிறாங்க, அவங்கள ராஜாவிட்ட அழகாக கொண்டு வந்து நேர்த்தியாக கொண்டு வந்து ராஜா கேட்டபடி நிலைநிறுத்துவதுக்கு. இதில் ஒரு விஷயம் அடங்கியிருக்குது. இஸ்ரவேலர்களை தேவன் முதன்மையாக வைத்தார். இஸ்ரவேலர்களை அநேக நேரங்களிலே அவருடைய ஸ்பாவத்தை எதிர்பார்த்தார். ஆனால் அவங்க எப்போவுமே என்ன தான் பண்ணாங்க, வஸ்தி யாரை குறிக்கிறது, இஸ்ரவேலர்கள். இஸ்ரவேலில் யாரும் தெரியலையா, இந்த வெளிப்பாடம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வஸ்தி அவள் இஸ்ரவேலன் பாருங்க, அவள் அழகை இந்த பூமிக்கு ஆண்டவர் காண்பிக்க விரும்பினார். தெய்வ ஸ்பாவத்தை வெளிப்படுத்தணும் சொல்லி காண்பிக்க விரும்பினார். ஆனால் இவங்களும் என்ன பண்ணல, ஸ்பாவத்தை வெளிப்படுத்தல. அத்திப்பழத்தை தேடினா ஒன்றும் கிடைக்கல, கனிகளை தேடினா கனி கிடைக்கல. அதான் சொல்லியிருக்காரா இல்லையா, அங்கே ஒன்றும் இல்லை பாருங்க. அங்கே கனிகளை காண்பிக்க வேண்டிய நேரத்தில் காண்பிக்கல, ஆகையினால் காண்பிக்க கூப்பிடும் போதும் கீழ்ப்படியல. அதனால அந்த இடத்தை அந்த இடத்துல அவள் தள்ளப்பட்டாள். இப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஆளை கொண்டு வரணும், ராஜாவுக்கு ஒரு ராணி கொண்டு வரணும். அதே போலதான் ஆண்டவர் புறஜாதிகள் இடத்திலே திரும்பினார். புறஜாதி திரும்பி தேவன் அநேகரை கூட்டி சேர்த்தார். கூட்டி சேர்த்து எங்க கொடுத்தாரு, யார் கையில, ஆவியான கையில கொடுத்துட்டாரு. இப்போ அதான் இயேசு கிறிஸ்து மரித்து உயிரெழும்பும் போது சபையை யார் கையில கொடுத்தாரு, அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தாவின் இடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதும் சமரியா முழுவதும் பூமியின் கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஆண்டவர் அவர்களை அழைத்து என்ன பண்றாரு, அவர்களை தனக்கு சாட்சியாக வைக்கிறார். நம்மளை என்ன பண்றார் சாட்சியாய், யார் மூலியமாய், ஆவியான மூலியமாய். ஆவியானதான் என்ன பண்ண முடியும், நிறுத்த முடியும். சபை யார் கையில கொடுக்கப்படுகிறாம், ஆவியான கையில. உங்களை என்னை யார் கையில ஒப்படைக்கிறார், தேவன். இப்ப பாருங்க, தேவன் ஆவியான கையில கொடுக்கப்பட்டது. இப்ப எல்லா விசுவாசியும் நம்மள அது ஆவியான கையில கொடுக்கப்பட்டது. இப்போ ராஜாவுக்கு ஏற்றபடி மணவாட்டி எப்படி இருக்கணும், மணவாட்டிக்கு தெரியுமா தெரியாதா, தெரியாது. நமக்கு யார் கற்றுக் கொடுக்கணும், ஆவியானவர். அப்ப யார் கையில வசமா வந்து இங்க கொடுக்குறாங்க, அந்த 3ஆம் வசனம் என்ன வாசித்தோம், ஏகாயின் வசத்திலே ஒப்புவிக்க வேண்டும், அவருடைய சுத்திகரிப்புக்கு வேண்டியவைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். ஏகாவின் கையிலே ஒப்பு கொடுக்க, ஆவியான கையிலே ஒப்படைக்கப்பட்டது. ஆவியானவர் செவி சாய்க்கிறவன். இப்ப ஆவியானவர் என்ன பண்றாருன்னா, ராஜாவுக்கு ஏற்றபடி அந்த ராணியை மாற்றுவதற்கு ராணிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் யார் தான் கொடுக்கிறது, ஏகையா கொடுக்கிறார். இப்போ நமக்கு சுத்திகரிப்புக்கு தேவை வேண்டிய இயேசுவின் ரத்தம் தேவனுடைய ஸ்வாவங்களை நமக்குள்ளே கட்டவிழ்த்து விடுகிறது, வெளிப்படுத்த விடுகிறது. இந்த அணிகலன்கள்லாம் யார் கொடுக்க நீங்க நினைக்கிறீங்க, ஆவியானவர் கொடுக்கிறார். அப்ப பாருங்க, தேவன் தம்முடைய மணவாட்டியை ஆவியான கையில ஒப்படைக்கிறார். இப்ப ஆவியானவரை ஒருவன் சார்ந்து கொள்ளும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு என்ன கொடுக்கிறாரோ அதை ஒவ்வொரு நாளும் மாட்டிக்கொள்ளணும், அணிந்து கொள்ளணும் இந்த உலகத்துல. ஆனா இங்க உள்ளவங்க என்ன பண்ண, சுத்திகரிப்புக்கு போக மாட்டாங்க, சுத்திகரிப்புக்கு தேவையான எல்லாவற்றையும் கேட்க மாட்டாங்க. அதான் முதல் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த சுத்திகரிப்பு டெய்லி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு ஜெபம் இருக்கணும், ஒவ்வொரு நாளும் இயேசுவின் ரத்தத்தை போய் ஆவியாண்ட வாங்கணும். பாத்தீங்கன்னா அந்த கன்னி பெண்கள் டெய்லி தான் குளிச்சாங்க, குளிச்சது சும்மாலாம் குடிக்கல, புரியுங்களா. அங்கெல்லாம் ஏகப்பட்ட நறுமண பொருட்கள், கந்த வர்க்கங்கள், சும்மா ஏதாவது வெறுதில குடிச்சிட்டு தான் நினைச்சிடாதீங்க, அங்கெல்லாம் நிறைய சேர்க்கப்பட்டிருக்குது. அது எல்லாமே தேவ ஸ்பாவத்தை உள்ளடக்கியது. ரொம்ப நான் டீப்பா போக விரும்பல, லைட்டா சொல்லிட்டு போறேன் பாருங்க. எல்லாமே தேவ ஸ்வாவத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இந்த அடிகளம் எல்லாம் ஒருவன் அணிய வேண்டும். அப்போ இது யார் கையில இருக்குதுன்னா, ஆவியான் கையில இருக்குது. ஆவியானவர்கிட்ட போய் ஒருத்தன் வேண்டிக் கொள்ளும் பொழுது, ஆவியானவரே என்னை கழுவும், என்னை சுத்திகரியும், ஆவியானவரே தேவனை போய் மாற்றுன்னு சொல்லும் பொழுது ஆவியானவர் நம்மை உருமாற்றுகிறார், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதெல்லாம் யாருக்கு பிடிக்காது? இப்ப பார்த்தா பழைய மனுஷனுடைய செய்கைகள் எல்லாம் கலைந்து போட்டு, பழைய மனுஷனுடைய செய்கைகள், அணிகலன்கள் எது, எவைகள் என்ன என்பதெல்லாம் நம்ம எல்லாமே நிறைய கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கிட்ட என்னென்ன இருக்குன்னு. பல நேரம் நம்முடைய செய்கைகளே எப்படியாக இருக்கிறது, ஆவிக்குரிய மாதிரி இருக்குது, தெரியுதா இல்லையா? அப்போ தேவன் என்ன சொல்றாருன்னா, ஆவியான உணர்த்தும் போது அதை என்ன பண்றாரு, கலட்டி விடுகிறார். கலட்டி விட்டு இப்ப என்ன அவர் போடுகிறார். இப்ப வாசிங்க 12, ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படும் நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகள் முறைமைப்படி 12 மாதமாய் செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அசுரனிடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது இப்படி ஜோடிக்கப்பட்ட பெண் ராஜாவினிடத்தில்
பிரவேசிப்பாள். அப்ப பாருங்க, ராஜாட்ட கொண்டு வந்து முனக்க என்னென்னதில் குளிக்கணும், என்னென்னதில் அணிகலனும், ராஜாட்ட போகும்போது எப்படி பேசணும், ராஜாட்ட போகும்போது எப்படி நடக்கணும், எல்லா விஷயமும் சும்மா எல்லாரும் போய் நின்ற முடியாது. ராஜாட்ட எப்படி நிற்கணும், ஒரு ராணியா போய் நிற்கணும் எப்படி இருக்கும்? ஒரு சாதாரண அளப்பு கூட்டு போய் என் ராணியா மாற்ற போகும்போது ராணியை போல சுவாபம் உங்களுக்கு வந்துருமா? என்ன ராணியை போல அலங்கரிப்பு வந்துருமா? இன்னைக்குமே சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில படித்தவங்கள என்ன சொன்னாங்க, நான் பவுடர்லாம் பூச மாட்டேன், நாங்கள் அப்படித்தான் இருப்போம். வீசி போய் குளிச்சாலும் இருக்கானா இல்லையா? என்ன பண்ணாலும் சில பேர் என்ன பண்ணாங்க, நான் பவுடர் அடிக்க மாட்டேன். சில பேர் சோப்பு போடாமல் குளிக்கிற இருக்கான் தெரியுமா உங்களுக்கு? ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இருப்பான் பாருங்க. ஒவ்வொருத்தருடைய குணாசியம் வேற மாதிரி இருக்கும். ராஜா வீட்டு பிள்ளை அப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அது எப்படிலாம் குளிக்கும், எப்படிலாம் இருக்கும், அந்த சுபாவம் எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். இப்போ ராஜாவுடைய மனைவி ராணி எடுத்துக்கோங்க. இப்போ உங்களை எடுத்துக்கிடுவோம். உங்களை போய் ராணி இடத்துல போய் வச்சோம்னா உங்களுடைய எண்ணத்துக்கும் உங்கள் சுபாவத்துக்கும் ராணி சுபாவத்துக்கும் வித்தியாசம் இருக்குமா இல்லையா? உங்களது எப்படி இருக்கும்? சீப்பாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்றது சீப்பாக இருக்கும், நீங்கள் தொடுறது சீப்பாக இருக்கும், உங்கள் சிந்தைகள் சீப்பாக இருக்கும். இருக்குமா இல்லையா? அப்போ டக்குன்னு போய் ராஜாட்ட கொண்டு போறல. அப்போ ராஜா எடுக்கும்போது ராணி எப்படி இருக்கணும், ராணியின் சுபாவம் என்ன, இந்த மாதிரி கீழ்த்தனமான எண்ணங்கள்லாம் தூக்கி நல்லா தான் சபைக்கில் உட்காந்து ஆவியான பிரசங்கம் பண்ற உங்களுக்கு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா? சுத்திகரிப்பு நடக்குது. நீ உன் மனதில் வந்து தற்பெருமையா இருக்காத, உனக்குள்ள கீழான மனப்பான்மையா இருக்காத, நீ இப்படிலாம் இருன்றார் பாருங்க. அப்போ அந்த பழைய செய்கைகளை ஆண்டவர் சுட்டி காண்பித்து அதை களைந்து போட்டு கத்த சொல்றாரு, இனிமேல் இப்படிதான் சிந்திக்கணும். நீ நீதிமான், நீ பரிசுத்தவான், நான் உன்னை கழுவிருக்கிறேன், தைரியமா இரு, பலனா இருன்னு சொல்லும் பொழுது என்ன நடக்குது? இதை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது அணிகலன்களாக மாற்றுகிறீர்கள். புரியுதா? அப்போ அவர் எப்படி என்ன எதிர்பார்க்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆவியானவர் சிந்திப்பதிலையும் பேசுவதிலையும் உங்கள் நடப்புக்கிற விஷயத்திலையும் அவர் மாற்றி விடுகிறார். எவன் ஒருவன் தன் வாழ்க்கை ஆவியானவருக்கு ஒப்படைக்கிறானோ ஆவியானவர் அவளை ஒவ்வொரு ரீதியிலே உருவாக்குகிறார். அப்போ அவளை உருவாக்கி இப்ப என்ன பண்றாராம், எனக்கு ஏற்ற ராணி போய் எங்க போய் நிப்பாட்டுறாராம்? தேவனுக்கு முன்பாக நிப்பாட்டுகிறார், இயேசுக்கு முன்பாக நிப்பாட்டுறார். எத்தனை பேர் புரியுது? நீங்கள் நானும் யார் மனவாட்டின்னு வேதம் சொல்லுகிறது? யாருடைய மனவாட்டி? ஏசப்பாவின் மனவாட்டி. ஹல்லேலூயா. ஆகையால் தேவ பிள்ளைகளே, அதனால தான் கர்த்தர் எப்பவுமே என்ன சொல்ற, ஜெபத்தை பத்த வலியுறுத்திக்கிட்டே இருப்பாரு. உலக விஷயங்களை பார்த்து உலக அணிகலங்களை மாட்டிக்கிட்டு இருக்காத, அந்த எண்ணங்கள் அந்த சிந்தைகள் அவங்கள போல இருக்கக்கூடாது, அதெல்லாம் கழட்டிரு. இப்படிதான் நீ சிந்திக்கணும், இப்படிதான் யோசிக்கணும், உயர்வா என்ன தாழ்வா எண்ணாத, ஓ சிந்தைகள் இப்படி இருக்கட்டும், உன்னை நான் இப்படிலாம் வச்சிருக்கேன் அப்படின்னா ஏன் சொல்றாரு? இவைகளை என்ன பண்ணணும், நீங்க மாற்றிக்கிறணும் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இது இன்னும் போனோம்னா ஆழமா போகும். லைட்டா உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த எஸ்தர் சொன்ன என்ன உண்மையே இல்லைங்க, கத்தன்ற வார்த்தை கூட அதிகமா இல்லையே, ஒன்றுமே இல்லையேன்னு. சும்மா இதெல்லாம் என்ன சம்மந்தமாக கதை சும்மா இல்லை, அந்த கதையில் இருக்குது நிறைய விஷயம், அது பெரிய இதே ரகசியம் அடங்கியிருக்குது. ஆகையால் தேவ பிள்ளைகளே, ஆவியானவர் 2024 நடத்தும்படியாய் உங்களை நீங்கள் ஒப்படையுங்கள். ஆவியானவர் எங்கே தெரியும் ஃபஸ்ட் நடத்துவார்? முதல்ல தேவன்கிட்ட பேசவா. நீ அங்கே பேசும்போது தான் உனக்கு நான் என்ன பண்ண முடியும். அதனால தான் அங்கே என்ன சங்கீதம் 65:2 என்ன படித்தோம்? ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே. இப்ப புரியுதுங்களா? தேவன் கிட்ட போகாம தேவ ஆவியானவர் உங்களுக்கு அடிகளை கொடுக்க முடியாது. ஜெபத்துல போகும்போது உங்களை அடிகளை கொடுக்குறாரு, அவர் சுபாவத்தை உங்களுக்கு தருறாரு. உங்க சுபாவம் என்ன ஆகுது? அநேக நேரங்களில் சகிக்க முடியல கத்தட்ட போனா என்ன பண்ணுவாரு? அவர் சுபாவத்தை சகிக்க கொடுப்பார். நம்மகிட்ட எது இல்லையோ, எதை சகிக்க முடியா போய் என்ன பண்ணுமா, அங்கே போகும்போது நம்மகிட்ட இருக்க அந்த பழைய சுபாவத்தை பிடுங்கி போட்டு ஆவியான என்ன பண்ணார்? புது அணிகளை கொடுத்து இப்போ தேவனுக்குமா நிறுத்துறார். அந்த அணிகளோடு அவர் சுபாவத்தை போல, அவரை சிந்திக்கிற போல, அவர் எதை நினைக்கிறாரோ அந்த நினைப்போடு போய் நின்று நான் ஜபிக்கும் போது அதான் பவரான ஜபமே. உன்னை குறித்து கடவுள் என்ன சொல்றாரோ அதுதான் தேவனுடைய அணிகலன். அதை மாறி நீ சிந்திக்கும் போது அவர் அணிகளை அணிந்தாய், அந்த சுபாவத்தை அணிந்திருக்கிறாய். புரியுதுங்களா? இதுதான் அதனுடைய அர்த்தமே. இன்னும் அது அதிகமாக போகும், ஆனால் நேரமாகி போச்சு. இது பெரிய பிரசங்கம், இன்னும் நிறையலாம் இருக்குது, போகலை. ஆகையால் ஒரு விஷயத்தை விளங்கணும், ஒன்றை மட்டும் பார்த்து முடிப்போம். லூக்கா கலாத்தியர் 3:14 ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியானவர் குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதம், அது ஆவிக்குரிய ஆசீர்வாதம், ஆவிக்குரிய அணிகலங்கள் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் யாருக்கு சொந்தம்? ஆனால் வாங்கி எல்லாம் அங்கே இருக்குது, நம்ம அணிய மாட்டோம். அதான் என்ன சொல்லுது, நீ எதை அணிஞ்சு வச்சிருக்கிற? ஒரு செயினை வாங்கி கொடுக்குறோம்னா செயினே பார்த்துட்டு இருக்கிற கூட்டம் ஒன்று இருக்கும், செயினை வாங்கி கொடுத்தோம் மாட்டின கூட்டம் ஒன்று இருக்கும். மாட்டின கூட்டங்கள் இங்கே கம்மியாக இருக்குது, பார்த்துட்டு இருக்கிற கூட்டம் அதிகமாக இருக்குது. என்ன மாட்டிட்டு இருக்குது? பாசியவே மாட்டிட்டு இருக்குது. ஊசி பாசி, நம்முடைய பழைய சுபாவம் ஊசி பாசி. புரியுதுங்களா? இப்போ கர்த்தருடைய சுபாவத்தை அணிகிறது உன் கையில் தான் இருக்குது.
பழைய பெருமை, பழைய விஷயங்கள் இதெல்லாம் கலண்டு போட்டு நீ அப்படி வாழாத, அப்படி சிந்திக்காத. பழைய பாவமுறையெல்லாம் ஒழிச்சு கட்டு. பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து விடுங்கள்னு சொல்லுது. புதிய மனுஷனுடைய செய்கைகளை அணிந்து கொள்ளுங்கள். அணிந்து கொள்ள வார்த்தையெல்லாம் கவனிங்க, புரியுங்களா? எங்கெங்க போது சத்தியமோ தெரியுதா? அணிகலன்கள் போல அணிந்து கொள்வதை சொல்லுகிறது. அதில் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்துக்கு போவதும் ஜெபிப்பதும் தேவ வசனத்தை கேட்கும்போது அந்த வார்த்தை நம்மளை மாற்றிடும். நம்முடைய பாசி ஊசி பாதை கழட்ட சொல்லிடும். கழட்டிட்டு எதை மாட்டிடணும்? கர்த்தருடைய சத்தியங்களை அணிந்து கொள்ளுங்கள். இனி நான் இப்படி தான் சிந்திக்க போகிறேன். என்னை பற்றி ஆண்டவர் சொல்கிறார், நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்கிறாரு, நீதிமான்னு சொல்லுகிறார், அவருடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்குன்றார். இப்படி தான் சிந்திக்க போகிறேன். இப்படி சிந்திக்கும் போது இது யார் சுபாவம்? இது என்ன சுபாவம்? ஓன் சுபாவம், பழைய சுபாவம். நான் இந்த ஜாதி, கீழான ஜாதி, அந்த ஜாதி. இது யார் சுபாவம்? ஓன் சுபாவம். நம்ம தேவ ஜாதி, தேவ பிள்ளைகள். ஆமென். மேலானவர்கள். இங்கே யாருமே கீழானவர்கள் கிடையாது. ஒருவேளை பிறப்பில் நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம், நான் இந்த மாதிரி இருக்கேன் கீழே ஒரு மாதிரி. எதையும் நினைக்காதீங்க. நாம் எல்லாம் கிறிஸ்து ஒன்றோ இருக்காரா, நீ தான் மேல் ஜாதி இருக்கீங்களா? கிறிஸ்து இல்லாதவன் எல்லாம் கீழ் ஜாதி. ரெண்டே ஜாதி தான் இருக்குது. கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை அற்றவன். கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை இல்லாதவன். ஹை கிளாஸ், லோக்கல் கிளாஸ். நீ லோக்கலா ஐயா? அடி ஹை கிளாஸ். ஆமென். இங்கே இருந்தே உங்கள் அந்த அடிகளெல்லாம் கழட்டிவிட்டு போ. எதை கழட்டிட்டு போனோம்? லோ கிளாஸ்ன்றதை தூக்கி கழட்டி போட்டுட்டு என்ன பண்ணணும்? ஹை கிளாஸ். கடவுள் என்னை உயர்ந்த இடத்துக்கு என்ன பண்ணிட்டார்? கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மேலான என்னை கொண்டு வந்திருக்கிறார். இனி என்னை குறித்து நான் தாழ்வா எண்ண மாட்டேன். நீங்கள் இருக்கிற இடத்த வச்சு நீங்கள் ஒரு கம்பேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஒரு விலை கீழான நிலையில் இருக்கலாம், ஆனால் அடுத்த காலத்தில் உயர்ந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள் உங்களை உயர்த்திடுவார். உன் மைண்டு மாறிச்சுனாவே அற்புதம் துவங்கிச்சுன்னு அர்த்தம். இனிமேல் எப்போதும் உன்னை எப்படி தான் சிந்திக்கணும்? மேலான ரீதியில் சிந்திங்க. கடவுள் உங்களை உயர்த்திருக்கிறார். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்திருக்கிறார். கர்த்தரை நன்றாக வைத்தவர் சொல்லுங்க. கர்த்தனை உயர்த்துவார். நான் பலப்படுவேன், ஆசுவாமா இருப்பேன், ஐஸ்வரனா இருப்பேன், அநேகளுக்கு கடன் கொடுப்பேன். அப்படி தான் சொல்லணும். 2024 வருடம் தரித்திர வருடமா, ஆசீர்வாத வருடமா உங்களுக்கு? 2025, 26, 27, 28, 29, 30, 50, 100. யாருக்கு? மற்றவங்களுக்கு எல்லாமே என்ன வேணாலும் இருக்கலாம். தீர்க்க தரிசனம் விளங்கிருச்சா? நானே ப்ராஃபிட் தான், ஆனால் வேதத்தின் அடிப்படையில் ப்ராஃபிட். அதான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். உதவி உடம்படிக்கல் எல்லாம் மாறுது, புரியுதுங்களா? இந்த பேஸில் தான் ஒரு தீர்க்கதரிசி பேசணும். வேறு பேஸில் பேசினா அது கல் உபதேசம், சுய ஆவியில் பேசுகிறாங்கன்னு அர்த்தம். எத்தனை புரியுது? எல்லாம் எழுப்பி நிற்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.